தோண்டி எடுப்பது, அதை வெளியிடுவது, கருத்தரங்கு நடத்துவது, இன்னும் பல நிகழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். திருநாட்டில் எடுத்துக்கொண்டால் ஆயிரக்கணக்கான இடங்களை தோண்டி இருக்கின்றார்கள். அதே போல பாலினேஷியன் தீவுகள் பசிபிக் மகாசமுத்திரத்தில் உள்ளது. அந்த பாலினேஷியன் தீவுகளிலே இருக்கின்ற குடிகள் ஆரம்ப மனிதன் எப்படி இருந்தாலும் அந்த நிலையிலிருந்து அரசு உருவாக்கம் வந்த வரையிலான சான்றுகள் பல குடிகளிலே இருப்பதை பார்க்கின்றோம். அது ஒரு மியூசியம் என்று கூறுவார்கள். பாலினேஷியன் தீவுகளை சொல்லும்போது ஒரு மியூசியம், மனிதனுடைய ஒரு அருங்காட்சியகம், எப்படி சமூகம் வளர்ந்தது என்பதை தெரிந்து கொள்வதற்கான ஒரு அருங்காட்சியகமாக அந்த தீவுகள் இன்றும் இருக்கின்றன. இன்றைக்கு வரையிலும் அந்த ஸ்டேட் ஃபார்மேஷன் நடந்து கொண்டிருக்கின்றது. ஸ்டேட்டுக்குள்ளே வராத பல சமூகங்கள் இருக்கின்றன. ஆப்பிரிக்காவிலும் சரி, அந்த பாலினேஷியன் தீவுகளிலும் சரி, ஸ்டேட்டு உருவாகி கொண்டிருக்கிற சமூகமும் இன்னும் இருக்கின்றது. அது மாதிரி இந்த நிலையில் சங்க இலக்கியத்தை இது மாதிரியான ஒரு பொருளுக்கு நாம் பயன்படுத்தும் போது சில விஷயங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒன்று, சங்க இலக்கியம் நாம் நினைப்பதைப் போல வரலாற்று ரீதியாக தொகுக்கப்படவில்லை. எப்படி முதல் இலக்கியம் தோன்றியது, அதன் பிறகு ஒரு மன்னன் தோன்றிய போது இந்த மாதிரியான இலக்கிய வகை தோன்றியது, அல்லது அந்த இலக்கியங்களிலே மன்னர்களை பற்றிய செய்தி வரலாற்று ரீதியாக வரிசைப்படுத்த முடியுமா, வேலியை பற்றிய செய்திகளை வரலாற்று ரீதியாக வரிசைப்படுத்த முடியுமா, வேந்தர் பற்றிய செய்திகளை வரலாற்று ரீதியாக வரிசைப்படுத்த முடியுமா, இந்த மாதிரி கேள்விகளெல்லாம் நமக்கு இருக்குது. அந்த இலக்கியத்தில் வேதத்தை ஓரளவுக்கு வரிசை பண்ணியிருக்காங்க. அதனால் வேதிக் ஆராய்ச்சி நல்லாவே இருக்குது. ஸ்டேட்டை பற்றியும் மற்ற சமூக அமைப்புகளை பற்றியும் எழுதுவதற்கு அவங்களுக்கு எளிமையாக இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு சொல், ராதாகிருஷ்ணனே தடுமாறி எழுதியிருக்கின்ற ஒரு சொல், ஈஸ்வரன் என்ற ஒரு சொல். ஆரம்ப காலத்தில் ஈஸ்வரன் என்ற சொல்லுக்கு சிறந்த மனிதன், காலப்போக்கில் அது கடவுள் என்று பொருள் மாறுகின்றது. ஆனால் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அதாவது ஈஸ்வரன் என்று வருகின்ற இடத்திலே மனிதன் என்ற இடத்துக்கு வரும்போதெல்லாம் கடவுள் என்றும், கடவுள் என்று வருகின்ற இடத்துக்கு வரும்போதெல்லாம் மனிதன் என்றும் அவர் பொருள் எடுத்துக்கொண்டிருக்கிறார். எனக்கும் பல ஆராய்ச்சிகள் வந்த பிறகும் கூட அதை கூட தேவி பிரசாத் சட்டர்ஜி அவர்கள் இந்த முரண்பாட்டை எடுத்து காண்பித்திருக்கின்றார். அவர் எடுத்துக்கொண்டுள்ள பொருளிலே உள்ள முரண்பாட்டு. அதே போல தமிழிலும் பல சிக்கல்கள் உள்ளன. உதாரணத்துக்கு இங்கு வேள், வேள் என்ற சொல் மனிதன் தான் முதலில் குறித்தது. அதாவது மனிதர்களிலே ஒளி மிக்கவன், ஒளியன் என்ற ஒரு சொல்லும் உண்டு வேளுக்கு. அது வேள் வரும்போது நான் விளக்கமாக சொல்கிறேன். பிறகு காலப்போக்கிலே முருகனை குறித்தது, நெடுவேல் என்று முருகனை குறிப்பார்கள். இந்த மாதிரி மனிதனிலிருந்து கடவுள் நிலைக்கு மாறுகின்ற அந்த சொல் பொருள் மாற்றங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நம்முடைய சங்க இலக்கியத்தை வரலாற்று ரீதியாக பிரித்து பார்க்க வேண்டும். அதாவது பரிபாடல், கலித்தொகை, பதிற்று பத்து, ஐங்குறுநூறு இதெல்லாம் ஒரு வகையில் இது பண்ணிக்கலாம். என்னன்னா அது ஒரு பொருளை பற்றியது. ரெண்டாவது கலித்தொகையும் பரிபாடலும் பிற்காலத்தை என்று கூறுகின்றார்கள். அது பாட்டு வகை முற்காலத்ததாக இருந்தாலும் சொல்லுகின்ற செய்தி பிற்காலத்த செய்தி என்று கூறுகின்றார்கள். 4 தொகை நூல்கள் தான் உள்ளன. இந்த 4 தொகை நூல்களிலே உள்ளதை கால வருஷப்படி செய்துவிட்டால் பல செய்திகள், சமூக வளர்ச்சி எப்படிங்கிறது, அரசு எப்படி தோன்றியது, உண்மையிலே தோன்றியதா அல்லது பாதியிலே நின்று போயிடுச்சா, இப்படியான கேள்விகளுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியும். இது மாதிரி சங்க இலக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் பல இருக்குது. ஒரு சரியான சொல்லடைவு இன்னும் வரல சங்க இலக்கியம். நிகண்டுன்னு சொல்லுவாங்க, வேதத்துக்கு நிகண்டு கிமு 700 வந்துச்சு. இன்னும் நமக்கு ஒரு சொல்லடைவே வரல சங்க இலக்கியம். தண்டபாணி தேசிகர் அவர்கள் ஒரு உயிரெழுத்து மட்டும் போட்டார், மெய்யெழுத்துக்கு அவர் போடல. அந்த உயிரெழுத்து போடுறது மிக நல்ல ஒரு நிகண்டு. சொல்ல போனால் தொல்லியல் ஒரு வகையில் உதவாக்கரை துறையாக இன்று அரசியலாளர்களாலும் பலராலும் கூறப்படுகின்ற ஒரு துறை இந்தியாவில், தமிழ்நாட்டில். ஆனால் இஸ்ரேல் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களானால் அவங்க தொல்லியலுக்காக உயிர் விடுற ஒரு போக்கை பார்க்கும் போதே நமக்கு ஆச்சரியமா இருக்கு. அதில் ஒரு செய்தி, அராபத்துக்கும் ராபியனுக்கும் ஒரு ஒப்பந்தம் நடந்த போது எக்ஸட்ரா விஷயங்களை பிறகு பேசி தீர்த்து கொள்ளலாம்
என்று போட்டு விட்டாங்க இந்த ஒப்பந்தத்தில். அதில் ஒன்று ஆர்கியாலஜி. அராவத் கேட்குறாரு, எங்கள் பகுதி இன்னைக்கு எங்களுக்கு கொடுத்தீங்களா அந்த பகுதியில் உள்ள ஆர்கியாலஜிக்கல் மெட்டீரியலை எங்களுக்கு கொடுத்துருங்க. ஜெரிகோ, காசா ஸ்ட்ரிப், வெஸ்ட் பேங்க் இந்த 3ல் எனக்கு கொடுத்துட்டீங்க. ஏற்கனவே நீங்கள் தோண்டி எடுத்துருக்கீங்க, அதை எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு கேட்குறாங்க. அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க இன்னும் ஒன்று சொல்கிறாங்க, எகிப்துக்கு மட்டும் சினாய் பகுதியை கொடுக்கும்போது அவங்க ஆர்கியாலஜி மெட்டீரியல்லாம் திருப்பி கொடுத்தீங்க அப்படின்னு திருப்பி கேட்குறாங்க. எகிப்து ஒரு ஸ்டேட்டு, நாங்கள் ஒரு ஸ்டேட்டு, நீங்கள் இன்னும் ஸ்டேட்டே உருவாக்கலையே அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு கான்வர்சேஷன் இன்டர்வியூவில் போட்டுருந்தாங்க ஒரு சமயம். அதன் பிறகு இன்னொன்று சொன்னாங்க, இந்த மண்ணுக்கு நாங்கள் உரியவர்கள் என்பதை காட்டுவதற்கான தொழில் சான்றுகள் அவை, அதனால நாங்கள் தரமாட்டோம். இது ஒன்று. இன்னும் ஒன்று, அந்த மசாடா என்ற ஒரு மலை உள்ளது. அந்த மலையில் ஒரு எக்ஸ்கவேஷன் நடந்தது 62ல். அதில் ஒரு 990 எலும்புக்கூடு, 69 எலும்புக்கூடு எடுத்தாங்க. ஏற்கனவே ஒரு நூலில் புராணம் மாதிரி எழுதியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு நடந்தது, இறந்து போயிட்டாங்க ரோமன் படையெடுப்பால் அப்படின்லாம் எழுதியிருக்காங்க. முதல்ல ஆர்கியாலஜி நம்பலாம், அப்புறம் தோண்டி எடுத்தாங்க இருந்தது. அந்த மக்கள் தன்னுடைய சுதந்திரத்தை விட்டு கொடுக்கக்கூடாது என்பதற்காக தற்கொலை செய்து கொண்டார்கள். அதனால் இன்னைக்கு இஸ்ரேலில் சேனாதிபதி பதவி ஏற்றாருன்னா அந்த மலைக்கு போய் தான் பதவி ஏற்கணும். அங்கே நின்று அந்த பதவி ஏற்பு போது ஒரு வாக்கியம் கடைசியில் சொல்லுவார், மசாடனவர் பவலகையின் அப்படின்பார். அந்த மாதிரி ஆர்கியாலஜி அவங்க உணர்வோடும் அவங்க வாழ்க்கையோடும் பிணைஞ்சிருக்கு. இஸ்ரேல் இன்னைக்கு முன்னேறி இருக்குதுனாக்கா ஆர்கியாலஜி மேலே இருந்த பற்றும் கூட, எங்கள் நாட்டு பொருள், எங்கள் நாட்டு மக்கள் உருவாக்கிய பொருள், எங்கள் முன்னோர்கள் உருவாக்கிய பொருள் என்ற ஒரு வகையான கர்வம் அவங்களுக்கு இருக்கு. எக்ஸ்கவேஷன் பண்ணாக்கா மக்களும் வர சொல்லுவாங்க, பேப்பரில் அறிவிப்பாங்க, யார் வேணாலும் கலந்துக்கலாம் வாங்க. நம்ம நாட்டில் அந்த மாதிரி செய்யவே மாட்டாங்க, தோன்றதை காமிக்க கூட மாட்டாங்க. அதான் பெரிய சிக்கல். இது மாதிரி பல பிரச்சனைகள் இந்த ஸ்டேட் ஃபார்மேஷனை பற்றி செய்கின்ற ஒருத்தருக்கு இருக்குது. சமூக வளர்ச்சியை பற்றி செய்பவர்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. ஏனென்றால் ஆர்கியாலஜியில் தான் எப்படி சமூகம் வளர்ந்தது நமக்கு சான்றுகள் கிடைக்கின்றன. முதல் குடி எப்படி இருந்தது, அப்புறமா தலைவர் எப்படி உருவானர்கள், அப்புறமா வேற வேற வளர்ச்சிகள் எப்படி இருந்தன என்பது பற்றி நம்ம குடும்பம் ஒரே இடம் தான் இப்போ உண்மை ஒரு உருப்படியான இடம். அதில் குடியை பற்றிய செய்திகள்லாம் கீழே கிடைக்குது, அதுக்கு மேலே எழுத்து கிடைக்குது. அது ஒரு வேள் சமூகம் இருந்தது என்பதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. அதுக்கு மேலே வேந்தரை பற்றிய செய்திகள் கிடைக்குது. இப்படி படிநிலை எப்படி இருந்ததுன்னு அந்த தொல்லியல் சான்றுகள் தான் நம்ம அதை வச்சு தான் உறுதிப்படுத்த முடியும். இலக்கியத்தை வச்சு நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. ஏனென்றால் இந்த வரலாற்று ரீதியாக பிரிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றதுக்கு ஒரு காரணம் சொல்கிறேன். அகம் 54வது பாட்டு, அதில் அந்துவன் பாடிய சந்துகளின் நெடுவரை ஒரு வரி வரும். அது என்னன்னாக்கா, பரிபாடல்ல ஒரு பாட்டை தான் அவர் சொல்றார் அந்த புலவர். அது அந்தோனார் என்ற ஒரு புலவர் அந்த திருப்பரங்குன்றத்தை பற்றி அவர் பாடுறார். அதை மனசில் வச்சு தான் அந்துவன் பாடிய சந்துகளின் நெடுவரைன்னு சொல்றார். இப்போ இந்த அகநானூற்று பாட்டு ஒன்று பரிபாடல் காலத்துக்கு சமமான காலமாக அது இருக்கணும், அல்லது பரிபாடல் பாடிய பின்பு பாடி இருக்கணும். அகநானூற்றிலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிபி 4ஆம் நூற்றாண்டு வரையிலான பாட்டுகள் இருப்பதை பார்க்கின்றோம். கிமு 4ஆம் நூற்றாண்டு, கிபி 4ஆம் நூற்றாண்டு, அதில் பல பாட்டுகள் விடுபட்டு போயிருக்கணும். அதுக்கு காரணம் என்னன்னு இப்போ நமக்கு தெரியல. வேலியரை பற்றி பார்த்தீங்கன்னா 30 பாட்டு தான் கிடைக்குது, அதுவும் தெரியல. என்ன காரணம்? வேலியரை பற்றி பெருசாக பேசுகிறாங்க, அவங்கள மாதிரி உபகாரி இல்லை அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் பாடல் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 30 தான் தேருது. அதேமாதிரி மறவர்களை பற்றி 100 பாட்டுக்கு மேலே கிடைக்குது, மழவர்களை பற்றி ஒரு 10-12 பாட்டு தான் கிடைக்குது. இந்த மாதிரி இந்த அரசு பற்றி பார்க்கும்போதெல்லாம் இந்த முரண்பாடுகள் தெரியுது அந்த இலக்கியத்தில். அப்படி இந்த இலக்கியத்தை இப்பொழுது இருக்கின்ற நம்முடைய தொல்லியல் சான்றினுடைய குறைகளையும், தொல்லியல் சான்று நல்லா தான் இருக்குது, நம்ம மனிதர்கள் அது மேல் காட்டுகின்ற ஈடுபாடு, அதை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கின்ற ஈடுபாடு, இதெல்லாம் நமக்கு கிடையவே கிடையாது, தோன்றதும் கிடையாது. வெளிநாடுகளில் பல இடங்களில் தோண்டி அவங்க அவங்களுடைய சமூக வளர்ச்சி பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பல செய்திகளை வெளியிட்டிருக்காங்க. ஆனால் நம்ம நாட்டில் அது கிடையாது.
அதனால் இப்போ நான் சொல்கிறதும் கூட இதுவரையில் நான் ஆய்வில் கண்டுபிடிச்சதும் கூட கருதுகோளாக தான் நான் வச்சிருக்கேனே தவிர முற்ற முடிந்த முடிவாக நான் எடுத்தது. இப்போ நம்ம ஏற்கனவே மார்க்சிஸ்ட்டு வியூவில் ஆரம்ப கால சமூகம் குடி, அதாவது ஒரு பழங்குடி அல்லது ஏதோ ஒரு பேர் ட்ரைபுன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து ரோமிலா தாப்பர் வந்து லீனியேஜ்னு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. ட்ரைபுன்னு சொன்னால் அது பல செய்திகளை உள்ளடக்கி இருக்குது. உழவரையும் குறிக்குது, வேட்டைக்காரையும் குறிக்குது, மாடு மேய்க்கணுங்களை குறிக்குது. அதனால் லீனியேஜ், அந்த பழங்குடியில் ஒரு ஆட்சி செய்கின்ற ஒரு குழு, ஒரு 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 குலம் அப்படின்னு வச்சுக்கலாம். லீனியேஜ் தமிழில் சொல்லணும்னா தொல்குடி, குடின்னு வருது தமிழில், தொல்குடின்னு வருது. எவ்வி தொல்குடி அப்படின்ற ஒரு வேல் பற்றி சொல்லும்போது எவ்வி தொல்குடி அப்படின்னு அந்த பாட்டில் வரும். அது மாதிரி வேலில் வரும்போதெல்லாம் தொல்குடின்னு தான் வரும். ஆனால் வேந்தர் வரும்போது வம்ப வேந்தர்னு வரும். இது என்ன? அவர்களும் தமிழர்கள் தான், ஆனால் சொல்லும்போது வம்ப வேந்தர்ன்றாங்க. புதுசு, வம்புன்னா புதுசு, புதுசாக இந்த சமூகத்தில் வராங்கன்ற மாதிரி அது கொண்டு வராங்க. வம்ப மோரியர், மோரியரை சொல்லும்போது வம்ப மோரியர்னு சொல்லுவாங்க. அவங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள புதுசாக வராங்க, படையெடுத்து வராங்க, அதனால வம்ப மோரியர்னு அவங்களுக்கு பேர். இந்த மாதிரி அந்த சமூக அமைப்பில் இருக்கின்ற இந்த செய்திகளை பார்க்கும்போது, அது பற்றி இவங்க புலவர்கள் பாடுகின்ற செய்திகளை பார்க்கும்போது புலவர்களுக்கு சமூகத்தை பற்றி ஒரு எண்ணம், தெளிவான எண்ணம் இருந்திருக்கு. அது நமக்கு தெரியுது. அவங்க ஒன்றும் ஏதோ வெற்று இதுலேருந்து அவங்க பாடலை, சமூகத்துக்கு உள்ளே இருந்து பாடுறாங்க. ஒவ்வொரு சமூக அமைப்பினுடைய நிலை என்னங்கிறதையும் மனசில் வச்சு பாடியிருக்காங்க. அதுவும் சங்க காலத்து புலவர்கள். இந்த நிலையில் இந்த குடி, தொல்குடி என்பது பற்றி நம்ம பார்க்கும்போது எல்லா திராவிட மொழியிலும் இந்த குடிங்கிற சொல் இருக்கு. செனிவரத்தினை என்ற ஒரு அறிஞர் குடி அண்டு நாடுன்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். சமீபத்தில் கூட ஒரு நூல் அது வந்திருக்கு. குடியினுடைய தொடக்கம் எப்படி இருந்தது, அது எப்படிலாம் வளர்ந்தது, அப்புறம் அரசு நாடு எப்படி உருவாச்சுன்னு அது கட்டுரையில் சொல்கிறார். அதில் ஆந்த்ரோபாலஜி டெக்னிக்கல் இது நிறைய கொடுத்ததால இலக்கிய செய்திகள் ஒன்றுமில்லாத போயிடுச்சு. சொல்லப்போனால் அது வகை தியரிட்டிக்கலாக இருக்குதே தவிர நம்ம இலக்கிய டேட்டாவுக்கு அந்த செய்திகளை அவர் பொருத்தி சொல்கிறதுல சில குறைகள் இருக்குது நம்ம இலக்கியத்தோடு விட்டு பார்க்கும்போது. இந்த குடி பற்றி அவர் எழுதிய செய்தி முக்கியமானது. தொடா லாங்குவேஜில் குடி என்பது கிஸ் என்று எதுக்கு ஒரு சொல், அதாவது குடி என்பதற்கு அவங்க மொழியில் சொல்கிற சொல் கிஸ். அதற்கு என்ன பொருள்னா சிப்ளிங், அதாவது இந்த தோடா மரபில் இருக்கிற ஒரு பின்னால் வர சந்ததி. அடுத்தது மாட்டு தொழுவம். அந்த கிஸ் என்பதற்கே ஒரு சொல் ஒரு பொருள் வந்து மாட்டு தொழுவம், இன்னொரு பொருள் வந்து இந்த குடி, அதாவது மக்கள் கூட்டம். இதில் என்ன பண்ணிட்டார் அவர் அப்படின்னாக்கா, வேதத்தில் இருக்கிற கோத்திரம் என்ற சொல் மாட்டு தொழுவத்தையும் குறிக்கும், மக்கள் கூட்டத்தையும் குறிக்கும். அதோடு கொண்டு போய் இதை சேர்த்து இது மாதிரி தான் தமிழில் மாட்டு பொருளாதாரம் இருந்தபோது குடி என்ற சொல் உருவாச்சு அப்படின்னு அவர் எழுதியிருக்கார். பட் நம்ம தமிழில் வந்து 5 திணையிலையும் குடி வராங்க, 5 திணையிலையும் தொல்குடி இருக்காங்க. அந்த நிலையில் பார்க்கும்போது இந்த குடிங்கிற சொல் வந்து மாற்று இதோட முல்லை நிலத்தோடு நிறுத்த முடியாது என்று தான் நமக்கு தோணுது. ஆனால் முல்லை நிலத்தில் பல பிரச்சனைகள், அதாவது குடிகளுக்கு இடையிலான மோதல்கள் மற்றதெல்லாம் முல்லை நிலத்தில் நிறையவே தெரியுது. நம்ம துறைகளை சொல்லும்போது கூட முல்லை துறை தான் நிறைய வருது. மூதின் முல்லை, சால்பு முல்லை, வல்லான் முல்லை, ஏரான் முல்லைன்னு ஒரு 8-10 துறைகள் அந்த முல்லையை பற்றி வருது. அது ஏன் அப்படி வருதுன்னு நமக்கு தெரியல. பாலைத்திணையில் முள்ளின் முல்லை, வெச்சித்திணையில் மூதின் முல்லை, இப்படி அது போகுது. இந்த குடி வந்து இரத்தபுறம் உள்ள ஒரு கூட்டம். அதில் வந்து எவ்வி குடியாகவும் இருக்கலாம், பாரி குடியாகவும் இருக்கலாம், வேறு நமக்கு பேர் சொல்லாத பல குடிகள் சங்க இலக்கியத்தில் சொல்லப்படுது. பொதுவாக குடி அப்படின்னு தொல்குடி, குடி என்பது சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். அந்த மாதிரி இருக்கிற போது நமக்கு இலக்கியத்தில் பல செய்திகள் இல்லாத நிலையில், ரெண்டாவது அவங்க குடிகள் எப்படி கூடி பேசினாங்க இது கூட சங்க இலக்கியத்தில் எங்கேயுமே சொல்லலை. அது ஏன்னு தெரியல. இது நமக்கு வந்து ஊருக்கு பகுதி மக்கள் இன்னைக்கும் கூட்டம் போடுறாங்க, அவங்க பழங்குடி கூட்டம். அந்த கூட்டத்தை அவங்க வச்சுக்கிற பேர் மன்றம். இது மாதிரி பழங்குடி மரபிலிருந்து தான் இன்னைக்கு இருக்கிற உயிரோட்டத்தோட இருக்கிற பழங்குடி மரபிலிருந்து தான் நம்ம எடுத்து இந்த மன்றத்துக்கு
கூட்டம் நடத்துகிற இது அப்படின்னு தெரியுது. சங்க இலக்கியத்தில் எங்கேயுமே அது இல்லை. வேறு வேறு செய்திகள் வென்றிகொள் மறவர் மன்றம் கொள்மார் இப்படிலாம் வருதே தவிர மன்றத்தில் வந்து புலவர்கள் தங்கியிருந்தாங்க, வெளியிலிருந்து வந்தவங்க தங்கியிருந்தாங்க, இந்த மாதிரி இதுதான் வருது. அப்புறம் பொதியில் இருந்தது மன்றத்தில். அப்புறம் இன்னொரு விதத்தில் மன்றத்தில் வந்து வன்னி மரத்துக்கு கீழே பல மன்னர்கள் தாழி புதைக்கப்பட்டிருந்தது. ஏன் மன்றத்தை கொண்டாந்து போச்சாங்கன்னு நமக்கு தெரியல, அது இருக்குது. இந்த மாதிரி மன்றத்தை பற்றி அவங்க அதை பற்றி கூடி பேசுகிறாங்க என்பதற்கான சங்க இலக்கியத்தில் எங்கேயுமே செய்தி கிடைக்கல. மற்ற செய்திகள் நிறைய கிடைக்குது. கன்று நிறையும் மன்று என்கோ, அதாவது மாடை கொண்டாந்து அதை அடித்து கொண்டு வந்தாங்கன்னா அங்கே தான் நிறுத்துவாங்க, பகிர்ந்துவாங்க. அப்புறம் இந்த மாதிரி செய்தி வருதே தவிர கூடி பேசுனதை பற்றி நமக்கு கிடைக்கல. ஒரு பெண் வந்து தன்னுடைய தலைமுடியை முகவரி கேட்கறதுக்கு மன்றத்தில் போய் கேட்குறான். இந்த மாதிரி செய்திகள் ஏதோ ஒரு தொடர்பு மக்களுக்கும் மன்றத்துக்கு இருந்திருக்கு. அந்த ஒரு நிலையில இருக்கிற பழங்குடியில் உயிரோட்டமாக இருக்கிற செய்திகளை எடுத்துக்கொண்டு இந்த சங்க இலக்கிய குடிகள் எப்படி இருந்தாங்கன்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்கு. இதுல இன்னொரு சொல்ல சங்க இலக்கியத்தில் வருது, திணை. அதாவது ஆடு குடி மூத்த விழுத்திணைன்னு ஒரு வரி புறநானூறு 24வது பாட்டில் அது வருது. ஆடுகுடி, ஆடுகுடினா ஆட்சி செய்கிற குடி, மூத்த விழுத்திணை ரொம்ப காலமாக இருக்கின்ற திணை, விழுத்திணை சிறந்த திணை. இந்த திணை என்பதற்கு குடி என்று தான் பொருள் எழுதுறாங்க. சில இடங்களில் குடிக்கே திணை பாடபேதமாக வருது. புறநானூற்றிலே விடுகுடி என்பதற்கு பதிலாக விழுத்திணை என்ற ஒரு பாடபேதமும் இருக்கு. இது எப்படி உருவாச்சு? குடின்னு ஒரு சொல் இருக்கு, அதன் பிறகு இந்த திணைன்னு ஏன் புதுசாக ஒரு சொல் உருவாக்குறாங்க? இது ஆட்சி செய்கிற ஒரு குழு, குடிக்குள்ளவே ஒரு குழு. அதை வந்து ஆங்கிலத்தில் பீர் குரூப்னு சொல்லலாம், மூத்தோர் குழுன்னு சொல்லலாம். பல நாடுகளில் பல பழங்குடிகளில் இன்றும் ஆட்சி செய்பவர்கள் மூத்தோர் குழு தான். அங்கே வந்து அந்த என்ன வர்க்க வேறுபாடு நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டால் மூத்தோர் இளையோர் அந்த மாதிரி தான் அங்கே சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனால் வர்க்க வேறுபாடு இருக்குது நான் சொல்ல வரல. அந்த அந்த அவங்களுடைய ஆணைப்படி தான் இவங்களாம் நடக்கணும். ஒரு பெண்ணு கல்யாணம் பண்ணிங்கன்னா அதுக்கு பரிசும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா ஒரு இளைஞன் அவங்ககிட்ட போய் கேட்கணும் பர்மிஷன் அந்த பொருள் வாங்கிறதுக்கு. இந்த மாதிரி ஒரு அமைப்பு இன்றைக்கும் பல இடங்கள் இருக்குது. அது சங்க காலத்தில் இருந்தது என்பதற்கு ஒரு சில செய்திகள் நமக்கு கிடைக்கும். அதாவது மூத்தோர் கூற்றம் உய்த்தன பாலின் வந்த பழவிரல் தாயம், கிள்ளிவளனுடைய பாட்டு. அது மூத்தவர்கள்லாம் போன பிறகு அது எப்படி வேணாலும் பொருள் சொல்லலாம். சங்க இலக்கியத்துக்கு பொருள் சொல்லும்போது பல பிரச்சனைகள் இருக்கின்றன. நம்ம நினைக்கிற மாதிரி சொல்லறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் சில பொருள்கள் உரையாசிகள் சொல்கின்ற பொருள்கள் கொஞ்சம் சிக்கலாக இருக்குது அந்த இடத்துல. உதாரணத்துக்கு பூங்குன்றன் பாட்டை எடுத்துங்க. யாதும் ஊரை யாவரும் கேள்வி தீதும் நன்றும் பிறதர வர. இந்த பிறருக்கு என்ன மீனிங் சொல்லுவீங்க? இப்ப எல்லாம் பொருள் எழுதுறது மற்றவர்கள், ஆனா அது வந்து எதிரி. அந்த இடத்துல தீதும் நன்றும் பிறதர வர, எதிரிகளால் உனக்கு வந்தவை அல்ல. அதாவது தலையானங்கானத்தை சிறுவன்ற நெடுஞ்செழியன் அவனை பற்றி பாடுகின்ற புலவர் அந்த போர்க்களம் எப்படி இருந்ததுன்னா தமர் பிறர் அறியா தலையானங்கான்னு சொல்லுவார். இந்த இடத்துல பிறர்னா எதிரின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ அதர்ஸுக்கு ஏதாவது ஒரு சொல்லி இருக்கணுமே சங்க இலக்கியத்தில், அதான் நொதுமல். அதாவது இந்த 2 அப்புறம் நொதுமல் 3வது ஆள், அவர் யாருக்கும் சம்பந்தம் இல்லாத ஒருத்தர், அந்த சொல்லி இருக்கு. இந்த பிறர் என்பதற்கு சங்க இலக்கிய பரப்பில் பல பாடல்களில் எதிரின்ற பொருள் தான் நமக்கு வருது. சில பாடல்களில் அதர்ஸ்ன்ற பொருளையும் மாறுது, போய் மாறிடுது பொருள். இந்த மாதிரி பொருள் சொல்கின்ற போது பல சிக்கல்கள் உள்ளன. நன்னனுடைய அவையை சொல்லும் போது அவன் வேள், ஆனால் வேத்தவைன்னு சொன்னார், பாடுறார் பெருங்க வசிக்கினார். எப்படி வேத்தவை ஆச்சு? அது வேளவை தான் அது சொல்லணும். அப்போ வேத்தவை வேளவை என்பது ஒன்றுக்கொண்டு மாற்றிக்கொள்ளக்கூடிய நிலையில் இருந்ததா? வேளிலிருந்து தான் வேந்தர்கள் உருவானார்களா? அதுவும் நமக்கு ஒரு உறுதியாக எதுவும் சொல்ல முடியல. இந்த குடிகளுடைய ஆட்சி நடந்து கொண்டு இருக்கும்போது அவங்க கூட்டம் கூடி பேசுகிறாங்க, சில முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவு எடுக்கிறது எப்படி எடுத்தாங்க என்பதற்கு நமக்கு சங்க இலக்கியத்தில் செய்தி இல்லை. இதற்கு நம்ம வந்து ஒப்பாய் மூலம் தான் செய்தியை பேச வேண்டியுள்ளது. பிரசேனஜித்து வந்து சாக்கியக்குடி பெண்ணை கேட்குறான். அப்போ வந்து சாக்கியக்குடி ஏழு வந்து பெண்ணை கொடுக்க விரும்பலை.
ஏனென்றால் நம்ம பிளட் ரத்தம் கிடையாது, அவன் நம்ம இது கிடையாது. நம்ம ரத்தம் உள்ளவர்களுக்கு தான் பெண்ணை நம்ம கொடுக்கணும். ஆனால் பெரிய அரசன் நம்ம மறுத்தோம்னா நம்ம குடியை நிர்மூலமாக்கிடுவான். அதனால் நம்முடைய பணிப்பெண்ணை சாக்கிய குடிப்பெண் என்று சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு அது மாதிரி பண்ணிடுறாங்க. இந்த உண்மையை பிரசன்னத்தை கண்டுபிடிச்சிடறான். பிறகு அவனும் படையெடுத்துக்கு ரெடி ஆகிட்டான். புத்தர் தான் சொல்லி தடுத்து நிறுத்துறார். அதனால் அவன் அமைதி ஆகிட்டான். அவனுடைய மகன் அப்புறம் வந்து என்ன செய்யறான்னு பின்னால் வருது. அந்த குடியே அதாவது குழந்தைகள், ஆண்கள், பெண்கள் எல்லாரையும் வெட்டி சாய்ச்ச மாதிரி ஜெயின புராணங்களையும் வருது, பௌத்த புராணங்களையும் வருது. ஆனால் இந்த மாதிரி பேசுகிற ஒரு மரபு அவங்ககிட்ட இருந்தது. புத்தரே வந்து அஜாசத்துக்கு படையெடுத்து லிச்சவி மேலே படையெடுத்து கேட்கும்போது புத்தர் சொல்கிறார், லிச்சவிகள் முறைப்படி கூடி பேசுகிறார்களா ஒரு கேள்வி கேட்பார். அந்த மன்றத்தில் முறைப்படி கூடி பேசுகிறார்களா? குடிகளுடைய ஒரு இயல்பு, எது ஒரு முடிவு எடுத்தாலும் எல்லாரும் உட்காந்து பேசி முடிவு எடுக்கணுன்ற ஒரு மரபை வைத்தீர்களா என்ற கேள்வி தான் அந்த நமக்கு பொதுஞ்சிருக்கு. ஆம்னு அவர் சொல்லுவார். அது பல கேள்வி கேட்கிறார். இது மாதிரி லிச்சவிகள் செய்கிற வரையில் லிச்சவிகளை ஜெயிக்க முடியாதுன்னு ஒரு கடைசியில் படையெடுத்து ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி முடிப்பார். அது மாதிரி போகும், வசக்கராக சொல்லி அனுப்புவார். இதில் குடி என்பது எப்படி இருந்தது என்பதை நாம் சங்க காலத்து குடிகள் எப்படி இருந்தன என்பதை தெரிந்து கொள்வதற்கு இப்பொழுது கூர்க் மக்கள் இடையில் இருக்கின்ற அந்த மன்றம் என்ற சொல்லும் இந்த பௌத்த இலக்கியங்களில் வர இந்த செய்திகளும் தான் நமக்கு நம்ம குடிகளும் அப்படி தான் இருந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த குடிகள் ஒன்றோட ஒன்று மோதுது. அப்புறமா சில குடிகள் ஒன்றா சேர்ந்து கூட்டமைப்பு. இப்போ வந்து வேளிர் எழுச்சி வரும்போது இந்த குடிகள் எல்லாம் ஒரு நிலைக்கு, அதாவது அந்த வேளிர் கீழே போகிற மாதிரியான ஒரு சில நிலைகள் வருவதை பார்க்கின்றோம். மன்னர்கள் தான், ஒரு குடிக்கு ஒரு மன்னன் இருந்தான். மன்னன் முதற்றே மலர்தலை உலகம் சொன்னதுக்கு காரணமே இந்த மன்னன் வந்து குடியுடைய ஒரு உயிர் போன்றவன். நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே இந்த பாட்டில் அவர் சொல்லுவார், மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். இன்னும் ஒரு பாட்டில் குடியும் மண்ணும் தானே, அவனே குடி அவனே மன்னன் அப்படின்னு ஒரு புறநானூற்று பாட்டில் வந்து, புறநானூற்றில் 268வது பாட்டிலிருந்து 368வது பாட்டு வரையில் பழங்குடிகளை பற்றி பாட்டது. அதில் தான் மகள் மறுத்தல் வருது, மாடுபிடி சண்டை வருது, மூதின் முல்லை சம்பந்தமான செய்திகள் அதில் தான் நிறைய வருது. ஒரு பழங்குடி வாழ்க்கையை பற்றிய முழுமையான சித்திரத்தை அந்த பாட்டுகள் தான் நம்ம பார்க்க முடியும். பரணர் வந்து மகள் மறுத்தலையும் பாடுறாரு, வேந்தனையும் பாடுறாரு. செங்குட்டுன்னு போய் பாடுறாரு, அவரே மகள் மறுத்தலும் பாடுறாரு. வேந்தர் வந்து நிற்கிறாங்க, பணம் இது பெண்ணை கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு அவங்க படை எடுத்துட்டு நிற்கிறாங்க, அவங்க பழங்குடி. இந்த மாதிரி பாட்டை ஒரே போல 2 விதமான பாட்டை பாடியிருக்காரு. கபிலரும் அதே மாதிரி செல்வ கொடுங்காலையும் பாடுறாரு, மகள் மறுத்தலையும் பாடுறாரு, பழங்குடி மரபை பற்றி புகழ்ந்து பாடுறாரு. அந்த மாதிரி இந்த பழங்குடிகள் எப்பொழுதும் புதிதாக வந்த வேற்றினத்து மக்களை, அரசனை, தலைவனை ஏற்றுக்கொள்வது கிடையாது. அதை தான் வந்து பூங்குன்றன் பாடுறார், யாதும் ஊரே யாவரும் கேளீர், ரத்த உருவலை உடைத்து கொண்டு வெளியே வாங்கன்றது அதுக்கு அர்த்தம். நம்ம எல்லாம் இன்னைக்கு உலகத்துக்கே பாடினாருன்னு சொல்கிறோம். கைலாசபதி கூட அந்த பாட்டை பற்றி எழுதும்போது இந்த விஷயத்த சொல்லலை. ஆனால் முன்னிலையில் ஒரு இடத்த ஒரு போகிற போக்கில் ஒரு குறிப்பு கொடுப்பார். என்ன நேரமும் சண்டை போட்டு கொண்டு இருக்கிற குடிகள் நிறைந்த தமிழகத்தில் இந்த பாட்டை தவிர வேறு எந்த பாட்டை அவர் பாட முடியும்னு சொல்லுவார். குடிகள் உடைந்து ஒரு அரசன் கீழ் அவங்க வர வேண்டும், ஒரு தலைவன் கீழ் அவங்க வர வேண்டும் என்பதற்காக பாடப்பட்ட பாட்டு. ரெண்டாவது, ஸ்டேட் வந்து ஒரு தவிர்க்க முடியாத விதி நியதிப்படி உருவாகிற ஒரு நிலை, அது ஒரு நியதிவாக அந்த பாட்டில் இருக்குது. அந்த ஸ்டேட்டை நீங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பூங்குன்றன் அந்த பாட்டை பாடுறாரு. யாரும் போது யாவரும் கேள்வி என்ற பாட்டை வந்து பாடுகின்ற நிலையும் கூட ஒரு ஆஜீவக கருத்தை அதை எடுத்துக்கொண்டு பாடினாலும் அன்றைய தமிழக சூழ்நிலைக்கு அது தேவையான ஒரு பாட்டாக அது இருந்தது. இது வந்து குடி அழிந்து கொள்கிறது நான் சொல்ல மாட்டேன், குடி இருந்துட்டு தான் இருக்குது. அது பாட்டுக்கு ஏறத்தாழ தமிழகத்தில் 3 ஒரு பகுதி பழங்குடிகள் இருந்தாங்க அப்போ சங்க காலத்திலேயே. அது ஒரு பக்கம் இருந்தாங்க. வேந்தர் கீழே வந்தவர்கள், வேளிர் கீழே வந்தவர்கள், இந்த மாதிரி இந்த குடிகளும் வந்ததையும் பார்க்குறோம். இந்த குடியிலிருந்து மன்னன் வந்தான். மன்னனுக்கு பிறகு வேள் என்ற ஒரு தலைவன் வருகிறான். ஒரு வகையான சங்ககால அரசியலில் ஒரு முக்கியமான காலகட்டம் வேளிர் எழுச்சி தான். வேந்தர் கூட முக்கியம்னு நான் சொல்ல மாட்டேன், வேளிர் தான் வந்து முக்கியமான ஒரு காலகட்டத்தில் அவங்க உருவாகிறாங்க.
அதில் என்னன்னாக்கா இந்த மாதிரி குடிகளை ஒன்றிணைத்து, அதாவது ஒன்று கல்யாணத்து மூலமாக ஒன்றிணைத்திருக்கலாம், அதுக்கு வாய்ப்பு சான்றுகளும் இருக்குது, அல்லது போராடி அவங்க தங்களுக்கு கீழே கொண்டு வந்திருக்கலாம். இந்த மாதிரி இந்த குடிகளை ஒரு வேல் கீழே கொண்டு வருகிற நிலை வந்த பொருள்தான் அவனை வேல் என்று அழைக்கின்றார். அவன் தான் அரசியலே ஒரு முக்கியமான கட்டத்தை நிர்ணயிப்பவன். ஏனென்றால் வேல் என்பதற்கு நம்ம ராகவையங்கர் அவர்கள் சொல்லும்போது வேள்வி செய்வதிலிருந்து வந்தது, வேட்கை அது இதுன்னு சொல்லி வேள்வி செய்வதில் வேள்விக்கும் வேலுக்கும் இது தொடர்பு இருக்குது என்றெல்லாம் சொல்லி அவர் எழுதுவார். சில வேளிர்கள் கூட வேள்வி செய்ததை பற்றி, அவங்க நாட்டில் வேள்வி நடந்ததை பற்றிய குறிப்புகள் நமக்கு கிடைக்கின்றன. மலையமலை பற்றி பாடும்போது நிறைய வேள்வி நடந்ததாக கபிலர் பாடுவார். இந்த மாதிரி ஒரு நிலையில் இந்த வேதத்தை பின்பற்றுகிற மக்கள் தான் வேளிர் என்று கூறுவதை பார்க்கின்றோம். அதை மறுத்து ஏறத்தாழ அவர் எழுதி ஒரு சில ஆண்டுகளிலேயே மறுத்து எழுதினார். ஒரு சில ஒரு 20-30 ஆண்டுகள் கழித்து துரை ரங்கசாமி அவர்கள் எழுதினார். ரொம்ப நல்லா எழுதினார். வேல் என்பது வெண்மை, அதிலிருந்து வந்த ஒரு சொல், வெளிச்சம், இந்த மாதிரி இதிலிருந்து வந்த சொல். அதனால் ஒளிமிக்க என்ற பொருள் தான் வேல் என்ற சொல் உருவாகி இருக்க வேண்டும். குடியில் உருவாகிற ஒரு தலைவன் ஒளிமிக்கவனாக வீராந்தவனாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த வேல் என்ற சொல் உருவாக்கப்பட்டது. சரி, ஒளிமிக்க என்று சொல்வதற்கு வேறு ஏதாவது சான்று இருக்குதான்னு பார்க்கலாம்னாக்கா திருக்குறளில் ஒரு சான்று இருக்கு. அதில் இளையர் இன முறையர் என்று இகழாது மிக்க ஒளியோடு ஒழுகப்படும் அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. அதுக்கு பரிமேலழகர் உரை எழுதும்போது, ஒளியாவது மன்னர் உறங்கா நிற்கவும் உலகம் காக்கும் கடவுள் தன்மைன்னு வர அந்த ஒளி பொருள் சொல்லும்போது, இதே மாதிரியான பல ஒளி சம்பந்தமான இந்த தலைவர்களுக்கு வர சொற்கள் ஒவ்வொரு மொழியிலும் இருக்கிறத பற்றி ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்காங்க. பொலினேசி தீவுகளில் மானான்னு ஒரு சொல் உண்டு. அந்த சொல்லுக்கு கடவுள் தன்மை, கடவுள் தன்மை ஒளி. அதே மாதிரி ஷேக் என்ற சொல்லும் கூட ஒளி, கடவுள் தன்மை. அப்புறம் நம்ம இதில் கனிஷ்கர் என்ற ஒரு மன்னர் இருந்தார். அவரோட அந்த கனிஷ்கர் என்ற சொல்லுக்கே ஒளி என்று பொருள் உண்டு. அப்புறம் இந்த ஒளி வருது, சேனாவரையர் காலவெல்லாம் வருது. சேனாவரையர் கூறுகின்ற ஒரு மேற்கோள் வெண்பா, அதில் 12 கொடுந்தமிழ் நிலம் என்று சொல்லுகின்ற இதில் வேணாடு வேண் புழின்னு ஆரம்பிக்கும். ஆனால் இன்னொரு செய்யுள்ள ஒளி புழின்னு ஆரம்பிக்கும். ஆக வேள், ஒளி இதெல்லாம் சினானி மாதிரி இருக்கு. அதாவது ஒளி மிக்கவர்கள் என்று சொல்வதற்காக அந்த சொல் உருவாகி இருக்கலாம். அதே மாதிரி பல் ஒளியர் பணி போடுங்க, கரிகாலனை பற்றி சொல்லும்போது பல வேளிர்களே அவன் தோற்கடித்தான். ஆனால் ஒளியர்னா ஒரு இனம் எடுத்துக்கிட்டாங்க. பிறகு வேளியரையும் கூட ஒரு இனம் எடுத்துக்கிட்டான். அப்படி ஒரு இனமே கிடையாது, அது ஒரு போஸ்ட். அங்கேயும் வடநாட்டிலையும் ராஜா வேலுக்கு ஈக்குவலான ஒரு சொல். அவங்க இதில் ரஜ்ஜினா ஒளி, அவங்க இதில் வேதத்தில் அதில் தான் ராஜா என்ற சொல் வந்ததுன்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒன்று, கிபி 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பல்லவர் செப்பேடு, பழங்கோயில் செப்பேடு, அதில் ஒரு வரி பற்றி டி.என். சுப்பிரமணியம் அவர்கள் எழுதும்போது, பிராஜி வம்சம் சோம் அலங்கரிஷ்ணுன்னு ஒரு வாக்கியம். பிராஜி வம்சம் சோம் அலங்கரிஷ்ணு என்று சொல்லும்போது அந்த மோனை எதிரை தட்டுது. அந்த சான்ஸ்கிரிட் பாட்டில் இது இப்படி தான் இருந்திருக்கணும், பிராஜிஷ்ணு வம்சம் சோம் அலங்கரிஷ்ணு என்று அதை இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி, பிரவாஜிஷ்ணு என்பதற்கு ஒளி, தான் பிறந்ததாலே ஒளி குலத்தை அலங்கரித்தவன் சிம்ம விஷ்ணு பற்றி அந்த ஸ்லோகம். ஆக பல்லவர்களும் ஒரு வகையில் வேளிராக இருந்தார்களோ என்று கருத வேண்டியுள்ளது. பல்லவர்கள் கூட வேளிர் நிலையில் இருந்து வந்தவர்களாக இருக்கலாம். அதில் வருது அந்த ஒளிங்கிற சொல் அவங்க இதில். இந்த மாதிரி வேளிர் உருவான ஒரு காலகட்டம், பழங்குடியிலிருந்து ஒரு அரசியல் தலைவன் உருவாகிற, ஏற்கனவே மன்னன் உருவாகிவிட்டால் அது சின்ன சின்ன குடிகள், ஒரு குடிக்கு ஒரு மன்னன். ஆனால் காலப்போக்கில் இந்த எல்லாரையும் இணைச்சி ஒரு அரசியல் உருவாக்குற போது வேல் என்ற ஒரு சொல் வருது. அது ஒரு உயிரோட்டமான சொல் சங்ககால அரசியலை பொறுத்தவரை. அந்த வேளிர் எழுச்சி பெற்ற பகுதி தான் பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வளமிக்க பகுதிகளாக இருக்குது. ராகவையங்கர் ஒரு சின்ன தப்பு செய்திருக்கிறார். என்னன்னாக்கா, வேல் என்றால் உடனே வேளாண்மையோட தொடர்படுத்தி
வேளாண்மையை வளர்த்தவங்க தான் வேளிர். செண்பகலட்சுமி அவரை பின்பற்றி ஆர்கியாலஜி சான்றெல்லாம் கொடுக்குது, வேளாண்மைக்கும் வேளிருக்கும் உள்ள தொடர்பு அப்படின்னு. ஆனால் கொடுக்குற சான்று வந்து 2 சான்று, ஒன்று மிடலை, ஒன்று முத்தூர். 2 ஊர்லேயும் நெற்களஞ்சியங்கள் இருந்தானேன்னு சொல்லுவோம். அப்புறம் வீரவேல் பார்த்தீங்கன்னா உப்பு களஞ்சி இருக்குது, பாடுறாங்க பாட்டிலேயே. உப்பு குவியல் நிறைஞ்சிருக்கு, பொன் குவியல் இருக்குதுன்னு பாடுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வேளிரை பற்றி பாடும்போது அந்த பகுதியில் என்னென்ன கிடைக்குதோ அதை வந்து பாடுறாங்க. அவனுக்கு வந்து இருக்குது, அவங்க வீட்டில் நிறைய இருக்குதுன்னு சொல்லும்போது சொல்கிறாங்க. ஆனால் இவர் வந்து வேளாண்மை மட்டும் எடுத்துக்கிட்டு வேளாளர்கள் வேளிருடைய வழி வந்தவர்கள் அப்படின்னு எழுதினார். இன்னும் அந்த சண்டை இருக்குது தமிழ்நாட்டில். வேளாளர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் வேளிர் வழி வந்தவர்கள் ஒரு பக்கம், யாதவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் வேளிர் வந்தவர்கள் அது ஒரு பக்கம். ஏன்னா நான் வடபால் முனிவன் தடவினில் தோன்றி செம்பு புனைந்தேற்றி சேனெனும் முடிசை உவராயிகை தொகரையாண்ட 49 வழிமுறை வந்த வேளிருள் வேலை தோராபதியிலிருந்து அவன் வந்தாங்கன்னு அவர் பாடியிருக்கார் கபிலர். இதுக்கு ஒரு சமூக பின்னணி இருக்கு பாடத்தில். ஆரிஜின் மெத்தட்னு ஒரு இது சொல்லுவாங்க. ஸ்டேட் ஃபார்மேஷன் இருக்குது, மற்ற குலங்கள் ஜாதிகள் பின்னால் 20ஆம் நூற்றாண்டு எத்தனை ஜாதியாக இருந்து நாங்கள் இந்த முனிவர்கிட்ட இருந்து வந்தவங்க, அந்த இந்திரன்கிட்ட இருந்து வந்தவங்கலாம் சொல்லிக்கிறாங்க. இது வந்து அதனுடைய தொடர்ச்சி. உயர்ந்தவர்கள் சொல்லிக்கிறதுக்காக நாங்கள் வந்து இந்த மாதிரி இந்த யாதவர் வாழ்ந்த அந்த ஊர்லேருந்து வந்தவங்க, அது யாக குண்டத்திலேருந்து தோன்றி வந்தவங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இது வந்து TN சுப்ரமணியம் ஒருத்தர் தான் எடுத்து காமிக்கிறார். இந்த மாதிரி மித்து வந்து தொடக்கத்தில் தொடக்கி வச்சவர் கபிலர்னு ஒரு வாக்கியம் போகிற போக்கில் சொல்லுவார் அந்த சிம்ம விஷ்ணுவை பற்றி சொல்லும்போது. இதே மித்து தான் பல்லவர்கள் அரசு உருவாக்கும் போது அவங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க, பின்னால் வந்த சமஸ்கிருத அறிஞர்கள். இதில் இன்னொரு செய்தி நான் சொல்லணும். வடநாட்டில் சாதாரண நிலையில் இருக்கிற சூதர்கள் வந்து இந்த மாதிரி வேலைகளை பண்ணாங்க. அரசர்களை புகழ்ந்து பாடுவது, இந்த மாதிரி வேலைலாம் செய்கிறது. அது வந்து அப்போ அவங்க இதில் பிராகிருத மொழியில் இருந்தது. இது என்ன ஆச்சுன்னா காலப்போக்கில் பிராமணன் கைக்கு மாறுது, இந்த மாதிரி வேலையை செய்யுது. சான்ஸ்கிரிட்டுக்கு மாறிடுது. அப்புறம் இந்த மாதிரி மாற்றங்களை பற்றி ரொம்ப தப்பு நல்லா நிறைய எழுதியிருக்காங்க. எப்படி மாறுது இந்த கதைகளுடைய போக்கெல்லாம் எப்படி மாறுது, அந்த செய்திகள் எப்படி மாறுது, அதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. அது இருக்கட்டும். ஆனால் இந்த அரசு உருவாகி கொண்டு இருக்கின்ற ஒரு சமூகத்தில் இந்த மாதிரி அந்த புராண கதைகளை நாங்கள் இப்படி உயர்ந்தவங்க அப்படி உயர்ந்தவங்க சொல்கின்ற ஒரு மரபை இவன் ஆள தகுதியானவன் என்று சொல்வதற்காகவே இந்த மாதிரி நான் கிருஷ்ணன் பரம்பரை சேர்ந்தவன். பல்லவர்களே ஒரு இடத்துல சிம்மவர்மன் சொல்லுவான், விருஷ்ணி குலத்தில் இருந்த கிருஷ்ணனுக்கு சமமானவன் தன்னை சொல்லும்போது. இங்கே இதில் திருவள்ளூர் மாவட்டத்தில் அந்த கல்வெட்டு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி அந்த பழைய பரம்பரையோடு அசோகர் வந்து மௌரியர், ஆனால் அசோகருக்கும் அந்த புத்தருடைய சாட்சியை குடிக்க எந்த தொடர்பும் அவங்க காலத்தில் இந்த மாதிரி தெரியல. பின்னால் புராணங்களில் நாங்கள் புத்தருடைய சகோதர குடி நாங்கள், அதனால் புத்தருடைய பல்லில் எங்களுக்கும் அந்த உடலில் உறுப்புகளில் எங்களுக்கும் பங்கு வேணும்னு கேட்குறாங்க. காரணம் என்ன, புத்தர் வந்து ஒரு வரலாற்று நிலையில் உயர்ந்த ஒரு புருஷராக கருதப்பட்ட காலத்தில் நாங்கள் வந்து அந்த மாதிரி பரம்பரையிலேருந்து வந்தோம்னு சொல்லிக்கிறதுக்கு அவங்க ஆசைப்படுறாங்க. இதே மௌரியர்கள் வந்து ஒரு காலத்தில் பழங்குடி. சாதாரணமாக சொல்ல போனாங்க என்னன்னாக்கா, இப்போ பல்லவர்களை பற்றி ஒரு செய்தி இருக்குது நம்ம நிகண்டில். என்னன்னாக்கா, பல்லவர்னா மீனிங்கே திருடன், கயவன், தீயன். இது எப்படி ஏற்றுக்கிறது? அது அந்த கட்டத்தில் அவங்க இருந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் அரசு உருவாக்கின பிறகு அவங்களே பிரம்மசத்திரி ஆகிட்டாங்க. எந்த இடத்துலையும் அவங்க ஆரம்ப காலத்தில் பிரம்மசத்திரியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பிரம்மசத்திரியாக ஆகப்பட்டாங்க. தமிழ்நாட்டில் பல சத்திரிகள் சொல்லுகின்ற ஜாதியும் சரி, இது பழைய வரலாற்றில் வர சத்திரிகளும் சரி, சத்திரிகளாக ஆக்கப்பட்டவர்களே தவிர அவங்க உண்மையான சத்திரிகள் அல்ல. உண்மையில்லாத அப்புறம் இன்னொரு சொல்லியிருக்காங்க, ஆரியவர்த்தம் என்று கருதப்படுகின்ற பஞ்சாப் மாநிலம் தவிர பழைய காலத்தில் மற்ற எந்த பகுதியில் இருக்கிற சத்திரிகளும் பொய்யான சத்திரிகள், வேதத்தை பின்பற்றாத சத்திரிகள்னு அவங்களே சொல்கிறாங்களாம். அந்த ஆரியவர்த்தத்தில் இருக்கவங்க அப்பவே சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இந்தியா முழுக்குமே இந்த பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி சூத்திரர்கள் அரசை உருவாக்கும் போது அவங்க சத்திரிகளாக ஆக்குற ஒரு போக்கு இந்தியாவில் வேத காலத்துக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சூத்திரர்கள் தான் அரசை ஸ்தாபித்திருக்காங்க, சத்திரிகள் ஸ்தாபிக்கல. பல இதுகள் ஈவன் கடைசியில் சிவாஜி பற்றி ஒரு செய்தி வரும். அவன் வந்து எல்லாம் ஜெயிச்ச பிறகு எனக்கு முடி சூட்டுன்னு சொன்னால் பிராமணர் நீ சூத்துறேன், உனக்கு முடி சூட்ட மாட்டான்னு சொல்லுவாங்க. அதுக்காக இன்னொரு பிராமணனை போய் பார்த்து நான் சத்திரியனுக்கு ஒரு கதையை எழுதி இப்படியான பரம்பரையிலிருந்து வந்தவர்னு சொல்லி அப்புறமா முடி சூட்டுறதாக ஒரு செய்தி. இந்த மாதிரி இந்த பிரச்சனை இன்னைக்கு வரையில் அது இருக்கு நம்ம நாட்டில்.
இன்னமும் நம்ம மைண்டில் இத்தனை மாடர்னிட்டி வந்த பிறகும் கூட இன்னும் நம்ம பழைய அந்த புராண கதைகளை நம்பி நாங்களும் அந்த மாதிரி வழியில் வந்தவங்கன்னு இன்றைக்கும் சொல்கிற ஆட்கள் இருக்காங்க. அந்த வழியில் நாங்கள் வந்திருக்கோம், அப்படி நாங்கள் அரசர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத நீங்கள் பத்திரிகை நிறைய பார்ப்பீங்க. அதெல்லாம் போட்டிகள் அவங்களுக்குள்ள, நீ சொல்கிறது தப்பு, நான் சொல்கிறது சரி அப்படிங்கிற மாதிரி போட்டிகளும் இருக்குது. இது இந்தியாவில் இருக்கிற ஒரு மரபு அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கு. இன்னும் எத்தனையோ மாற்றங்கள் நிகழ்ந்த ஒரு நிலையிலும் கூட அது இருக்குது. இந்த வேளிர் எழுச்சி வந்த பிறகு ஆங்காங்கே, உதாரணத்துக்கு ஆவியர் அந்த குடி, இங்கே வீரை, பாண்டிச்சேரி வீரை, அப்புறம் மலையமான் திருமுறிக்காரி, நம்ம இதில் திருக்கோயிலில் அதியமான், இன்னும் பல இந்த மாதிரி வேளிர்கள். அதியமான நான் வேளிரை சேர்த்துக்கிறதுக்கு நான் விரும்புறதுக்கு காரணம், அதியமானை பற்றிய செய்திகள்லாம் பார்த்தா வேளிருக்கு உள்ள எல்லா அம்சங்களும் அவருக்கு இருக்குது. அதனால் சிலர் வேளிர்னு ஏன் சொல்லலன்னு நமக்கு தெரியல. அப்படி இருந்தோம். அந்த மாதிரியான ஒரு நிலை வந்து ஒரு பரவலாக தமிழ்நாட்டில் வேளிர் எழுச்சி வந்து ஒரு காலகட்டத்தில் கிமு 5ஆம் நூற்றாண்டிலிருந்து உருவாகி கொண்டு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இதற்கு என்ன சான்றுன்னு நீங்கள் கேட்கலாம். வடமொழியில் ஒரு சொல் இருக்கு, வைடூரியான்னு ஒரு சொல். பியாஸ் என்ற ஒரு அறிஞர் வந்து அந்த வைடூரியாவுக்கு வடமொழியில் வேர் சொல் கிடையாது, அது வேல்டூரியா என்ற வேல் என்ற சொல்லியிருந்தால் வேல்டூரியாயி வைடூரியாவாக மாறி இருக்கணும்னு எழுதியிருக்கார். ரெண்டாவது, நீங்கள் இந்த பகுதியில், தமிழ்நாட்டு பகுதியில் பல இடங்களில் கிடைக்கிற அந்த மணிகள், அழகு மணிகள், உங்களுக்கு வந்து வேலிர் எங்கெங்கே அந்த கொங்கு நாட்டு பகுதியில் இருந்தாங்களோ அங்கே தான் உற்பத்தி செய்திருக்காங்க மணிகளே கூட. உதாரணத்து கொடுமணல், அங்கே 4 ஓட்டில் வேல்னு சொல்லு பொறிச்சிருக்காங்க, 4 ஓட்டில் கிடச்சிருக்கு. கரூர் சாத்தன் சாத்து வேல், அதை வந்து சில கல்வெட்டு ஆய்வாளர்கள் அதில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி சாதன் சாதி வேகின்னு வாசிக்கிறாங்க. அது வந்து இல்லை வந்து தலையிடா போட்டான்னு நான் சொல்கிறேன். சாத்தன் சாத்து வேல் தான் அது. சாத்துக்கு தலைவன் வேற ஒன்றும் கிடையாது. அப்புறம் வேலிச்சம்மன் ஒரு முதன் கிடைச்சிருக்கு கரூரில். கரூர் ஆரம்பத்தில் வேலியுடைய தலைநகரம், அது வந்து சேர தலைநகரமே கிடையாது. சேரர்கள் வந்து ஒரு அரசுன்ற ஒரு நிலை உருவாக்குவதற்கு நீண்ட காலம் ஆகுது. அப்படி உருவாகிற நேரத்தில் தான் கரூருக்கு வராங்க. அங்கே மேற்கு கடற்கரையில் இது முசிறி, வஞ்சி, மாந்தை போன்ற ஊர்கள்லாம் சின்ன சின்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சீட், அது நாட்டு கேபிட்டல். கேபிட்டலுக்கு சில அந்தஸ்து இருக்குது, அந்த அந்தஸ்துலாம் அது கிடையாது. அது செங்குட்டன் ஆட்சி இருந்தாலும் சரி, வேற யார் செய்தாலும் சரி, இங்கே கரூர் தான் வந்து உங்களுக்கு அந்த அந்தஸ்துக்கான ஒரு நிலையை அது அடையுது. காரணம் என்னன்னா, கரூர் வந்து ஒரு ஒரு தட்சிண பதம் என்ற ஒரு பெருவழியில் அது இருக்குது. அந்த காலத்தில் கௌடில்யர் சொல்கிற தட்சிண பதத்தில் அது இருக்குது. அப்புறம் மேற்கு கடற்கரையில் வந்த பெருவழி அது வழியாக போகுது உறையூருக்கு. இப்படி 4 பெருவழிகள் சந்திக்கின்ற இடத்துல அது இருந்ததால் சாதாரண ஊராக இருந்தது காலப்போக்கில் ஒரு நகரமாக அது மாநகர். ஒரு கல்வெட்டில் ஒரு மாநகர்னே வரும். பின்னால் வந்த கல்வெட்டு இருந்தாலும் கரூராகிய வஞ்சி மாநகர் இருக்குது. வஞ்சி கரூர், வஞ்சி வந்து எங்கே இருக்குதுன்றது இன்னும் சண்டை முடியல. சேரர்கள் கேபிட்டல்னு சொல்கிற அந்த வஞ்சி திருச்சி மாவட்டத்தில், கரூர் மாவட்டத்துக்கு கரூரா, அது அங்கே சேர நாட்டில் இருக்கிற வஞ்சி குளமா என்ற ஒரு ஆராய்ச்சி இன்னும் நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் அந்த கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. ஆனால் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அந்த சங்ககாலத்து சான்றுகள் எல்லாமே இந்த கரூரை சுற்றி தான் கிடைக்குது. சேரரை பற்றி சொல்லும்போது கோவாதன் செல்லும்புரை மகன் பெருங்கடுங்கோன் மகன் லங்கடுங்கோ லங்கோ ஆக அருவிதக்கல் அப்படின்னு ஒரு கல்வெட்டு இதில் ஆர்நாட்டான் மலையில் வருது. அந்த கல்வெட்டு அது இவர் மகாதேவன் அவர்கள் செல்வக்கடுங்காடியாக இருந்தால் முதல் மன்னன், அப்புறமா பெருஞ்சேரல் முறை, இளஞ்சேரல் முறை, 3 மன்னர்களை அதில் சொல்லியிருக்காங்கன்னு அவர் சொல்கிறார். அதுக்கு மறுப்பும் இருக்குது, அது தனி. ஆனால் ஏதோ ஒரு இதில் சேர மன்னர்களோட அவங்க அந்த கல்வெட்டு தொடர்புடையதாக இருக்குது. ஏன் வந்து சேர நாட்டில் ஒரு கல்வெட்டு வெட்டாமல் இங்கே வந்து ஏன் வெட்டுறாங்க கரூரில்? இது ஒரு ஒரு அரசியல் பின்னணி இருக்குது இதுக்கு. என்னன்னாக்கா, தாங்கள் வெற்றி பெற்ற பகுதியில் இருக்கின்ற பழங்குடிகள் தங்களை ஏற்றுக்கொள்வதற்கு வாழ்படையை வைத்து மட்டும் முடியாது, அதற்கு சமய தலைவருடைய உதவி தேவைப்படும் என்ற அடிப்படையில் தான் சமய முனிவர்களுக்கு இந்த மாதிரியான பள்ளிகளையும் மற்ற படுக்கைகள் இது போன்ற இதுகளையும் தானமாக கொடுக்குறாங்க. அதியமான் வந்து தகடூர், ஆனால் அவர் வெட்டி கொடுக்குறது திருக்கோயிலூர் பக்கத்தில். அது என்ன, அவரு திருக்கோயிலில் ஜெயிச்சார்னு வருது, அவையார் பாடுறாங்க.
பாண்டியர் மன்னன் செழியன் ஒருத்தன் வந்து அந்த மீனாட்சிபுரம் மலையில் ஒரு இது வெட்டி கொடுக்குறான் படுக்கையை. அது அவனுக்கு முன்னையும் பின்னையும் நிறைய பேர் அங்கே வெட்டியிருக்காங்க. இந்த பாண்டிய மன்னன் ஏன் இதை வெட்டுறான்? இவங்க முதல்ல இது கொற்கையில் இருந்தவங்க, அவங்க பூர்வீகம் வந்து அவங்களுக்கு கொற்கை தான். மதுரை வந்து ஒரு பெருவழியில் இருக்கிறதால அந்த பெருவழியில் வர வளத்தையெல்லாம் நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரணும் என்பதற்காகவே அந்த மதுரையை தங்கள் ஆதிக்கத்தில் கொண்டு வராங்க. ஒரு பூதப்பாண்டியனை யாரோ ஒருத்தன் கூடல் முற்றுகை மீடிய நாண்டுன்னு ஒரு அகநானூற்றில் இவனுடைய தலைநகரத்தையும் இவன் போய் முற்றுகையிடணும். ஏஎல் சிவராஜ பிள்ளை என்ன பண்ணிட்டாரு, முதல்ல பாண்டியர்கிட்ட தான் இருந்தது, அப்புறம் அகுதை பிடிச்சிட்டான், அகுதைன்ற வேள். அதன் பிறகு திரும்ப பாண்டியர்கள் முற்றுகையிட்டு பிடிச்சாங்கன்னு எழுதுறாரு. அது வந்து உண்மை இல்லை. அகுதைகிட்டே தான் முதல்ல இருந்தது. அவன் வந்து அகவுனர் குடியை சேர்ந்தவன். அந்த அகுதைகிட்ட தான் மதுரை இருந்தது. அதை கூடல் மதுரைன்னு கூட சொல்ல, அவனை பற்றி பாடும்போது கூடல் தான் சொல்கிறாங்க. அந்த கூடலை இந்த காரணத்துக்காக தங்கள் ஆதிக்கத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும், பெருவழிகளை தங்களுடைய ஆதிக்கத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பாண்டியர்கள் அந்த மதுரையை பிடிக்கிறாங்க. அதனால தான் இங்கே வந்து வெட்டி கொடுக்குறாங்க. அதே மாதிரி அதே மலையில் கொஞ்சம் தூரத்தில் வேற ஒரு கல்வெட்டில் அதீனன் சிறிவன் ஒளியன் செய்வித்த முழாவுகைன்னு வரும். முழாவுகைன்னா இது கொகை. அந்த கொகையில் வெட்டி கொடுக்குறான் ஒரு படுக்கையை. அங்கே பாருங்கள் ஒளியன் வருது. அங்கே வேள்ன்ற ஒரு சொல்லுக்கான ஒரு பிரதி இது வந்து ஒளியன். அங்கேயும் அந்த ஒளியர்கள் இருந்தாங்க என்பதற்கு, கரூர்லேயும் வேளிர்கள் தான் இருந்தாங்க என்பதற்கு 2 மோதிரம் கட்சிருக்கு. இன்னொன்று கரூரில் அந்த கல்வெட்டு உடஞ்சி கீழே விழுந்துச்சுன்றாங்க. வேண்மங்கலம்னு ஒரு ஊர் வருதுன்னு அந்த பிராமி கல்வெட்டில். சேரர்கள் வருவதற்கு முன்பு அங்கே வந்து வேளியில் இருந்தாங்க என்பதற்கு இந்த கல்வெட்டு ஒரு சான்று. இன்னும் இந்த 2 மோதிரம் சொன்னீங்களா, ஒன்று வந்து வேலிச்சம்பன், இன்னொன்று வந்து சாத்தன் சாத்து வேள் என்று பொறித்த அந்த மோதிரம். கொடுமணையில் வேளாதனே ஒரு ஓடு கிடைச்சிருக்கு. வேளாதன் என்று எழுதப்பட்ட ஒரு ஓடு. இங்கே கருவூர்லேயும் வேளிர்கள் இருந்தாங்க என்பதற்கு இன்னும் ஒரு சான்று. 13வது பாட்டில் அடிக்குறிப்பில் வரும். சேரமானம் மோசிக்கிறனாரம் வேல்மாடத்து இருந்தபோது சோழனுடைய இது யானை வந்துடுது, உள்ள நகரத்துக்குள்ளே வந்துடுது, அரண்மனைக்குள்ளே வந்துடுது. அப்போ வந்து அங்கே உட்காந்துருக்காங்கன்னு கீழே அடிக்குறிப்பில் சொல்லுங்க. வேல் மாடன், ஏன் வேந்து மாடுன்னு சொல்ல வேண்டியது தானே? வேல் மாடன் அதில் இருக்கு. அந்த சான்றும் நமக்கு வந்து கரூர் முதல்ல கொங்கு வேலினுடைய தலைநகரம். அப்புறம் ஆவியர், அவங்களும் வேல் தான் கொங்கு நாட்டில். கொடுமணலில் வேலி இருந்தாங்க. கழுவுரையை வெற்றி பெறதுக்கு 14 வேலியர்கள் சேர்ந்து போய் சண்டை போட்டாங்கன்னு ஒரு செய்தி இருக்கு. அதாவது கொங்கு நாட்டுக்குள்ளவே 14 வேலியர் இருந்திருக்காங்க. இப்படி இந்த வேலியர்கள் இருந்தாங்க. வேந்தர்கள் வருகைக்கு முன்பு அந்த வேலியர்கள் இருந்த நகரம்தான் கரூர், மதுரை, புகார், வீரை, இன்னும் பல நகரங்கள். அப்புறம் வெள்ளலூர்னு ஒரு ஊர் இருக்கு கோயம்புத்தூர் பக்கத்தில். அது பழைய பேர் வேலில் கல்வெட்டில். அதுவும் வேலியர் நகரமாக ஒரு காலத்தில் இருந்தது. இதெல்லாம் வந்து சேரர்கள் தன்னுடைய ஆதிக்கத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று முயற்சி பண்ணுறாங்க. சேரர்கள் மட்டும் இல்லை, சோழர்களும் முயற்சி பண்ணுறாங்க, பாண்டியர்களும் முயற்சி பண்ணுறாங்க. பன்னாடு அந்த போத பாண்டியன் வந்து கொங்கு நாட்டு மேலே படையெடுக்கிறாங்க. அதே மாதிரி கிள்ளிவளம் வந்து சொல்லும்போது பொருளாதார ஒரு இடம் வரும், வஞ்சி முற்றும் வயக்கலனாக. வஞ்சி வந்து முற்றுகையிடத்துக்கு போகிறான், அங்கே வந்து சண்டை போடுறான். அதான் வயக்கலனாகன்னு சொல்கிறான் பாட்டிலேயே. சண்டை நடந்துருக்காது அவங்க காலத்தில். கரூரை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அதில் அவங்க பின்னடைஞ்சிறாங்க. சேரர்கள் தான் வந்து கரூரை வந்து படைத்தளமாக தான் முதல்ல உருவாக்குறாங்க. ஏன்னா 2 பேரும் செக் பண்ணணும். அங்கேருந்து வரவங்கள படையெடுத்து உள்ளே வராத மாதிரி அதை நிறுத்தணும். அப்படிங்கிறதுக்கு தான் கரூரை முதல்ல ஒரு கண்டோன்மெண்ட்டை தான் முதல்ல உருவாக்குறாங்க. அது ஏன்னாக்கா அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பிட்டன்கோட்டனுடைய பெண்ணு பேர் வரும் ஒரு கல்வெட்டில், பிடந்தை குருமகள் அப்படின்னு. இன்னொரு கல்வெட்டிலையும் பிட்டன் வருவான். இந்த மாதிரி பிட்டன் என்ற அந்த சேனாதிபதியினுடைய ஊராக தான் அது முதல்ல இருந்தது. ஏனென்றால் சேரர்களுக்கு நம்ம இப்போ நினைக்கிற சின்னம் வந்து வில்லு தான். உண்மையில் வில்லு அவங்களுக்கு உரியது அல்ல, யானை தான் அவங்களுக்கு உரியது. அந்த வில் போட்ட காசு சங்ககால காசுகள் கரூரில் நிறைய வில்லு மட்டும் போட்டது. இவங்கள வில்லுவர் தலைவன் சொல்லுவாங்க, இந்த பிட்டன் கொத்தன். ஆக வந்து இந்த சேர மரபோடு பிட்டன் கொத்தனுடைய மரபு இணைக்கின்ற ஒரு கட்டத்தை கரூர் கேபிட்டல் ஆகிற ஒரு காலகட்டத்தில் உருவாகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது வேலியராக இருந்த அவர்களுடைய கரூர் நகரத்தை தங்களுடைய தலைநகரமாக மாற்றி அவர்கள் வைத்துக் கொள்கிறார்கள். இது மாதிரி நிறைய செய்திகள்
சொல்லிட்டு போகலாம். வேந்தர் எழுச்சிக்கு அவங்க வந்து ஒரு டிஃபரன்ஸ் பண்ணி ஆகணுங்களா, வேந்தர் யார் வேளிர் யாருன்னு. வேளிர்களை சொன்னீங்கன்னாக்கா அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட திணைக்குள்ள தலைவர்கள். அது முல்லை திணையாக இருக்கலாம், அல்லது குறிஞ்சி திணையாக இருக்கலாம், அப்புறம் வந்து நெய்தல் திணையாக கூட இருக்கலாம். அது வீரவேல் நெய்தல் திணை. இந்த மாதிரி குறிப்பிட்ட திணைக்கு மட்டும் அவங்க அரசியல் தலைவர்கள். ஆனால் வேந்தர் என்பவர்கள் 4 திணைகளுக்கும் உரியவர்கள் என்பதை எடுத்து காட்டுகின்ற ஒரு பாட்டு புறநானூறு 54வது பாட்டு என்று நினைக்கின்றேன். அதில் நாடன் என்கோ ஊரன் என்கோ பாடிமிழ் பனிக்கடல் சேர்ப்பன் என்கோ அப்படின்னு கோக்கோதை மார்பனை பற்றி பொய்ய பாடுவார். உன்னை நாடன்னு சொல்கிறதா, ஊரன் சொல்கிறதா, சேர்ப்பன் சொல்கிறதா? நாடன் என்பது குறிஞ்சி முல்லை பகுதிகளில் இருக்கின்ற ஒரு ஆட்சி பீடத்துக்குரியவன். நீங்கள் குறிஞ்சி திணையில் வர தலைவனை பார்த்தீங்கன்னா நாடன் தான் சொல்லுவாங்க. முல்லை திணையிலும் நாடன் தான் வரும். அது வந்து 2 திணையிலும் நாடு என்ற ஒரு சொல் அங்கே தான் முதல்ல உருவாகுது. ரொம்ப பேர் வந்து வேளாண்மை வந்த பிறகு தான் நாடு வந்ததுன்னு சொல்லுவாங்க. அது கிடையாது. அது வந்து அந்த பகுதியில் தான் உருவாகி குறிஞ்சியிலையும் முல்லையிலையும். ஏன்னாக்கா நாடு என்பதற்கு இப்போ இந்த டிவினியன் எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரியை வச்சுக்கிட்டு அவர் ஒன்றும் சொல்லலை. இவங்க சிலர் ஆராய்ச்சியாளர்கள் அதாவது நடறது அப்படிங்கிற இதுலேருந்து தான் நாடு வந்ததுன்னு சொல்கிறாங்க. இவர் செனிவரத்தினை என்ன பண்ணியிருக்காரு, அது ஒரு பெரிய பகுதி, அதில் குறுக்கும் நெடுக்கும் நடந்து போய் வரலாம். அதாவது மூவிங்கில் இருப்பாங்க எப்பவுமே. இந்த முல்லை மக்களும் குறிஞ்சி நில மக்களும் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, போய்கிட்டு இருப்பாங்க, வந்துகிட்டு இருப்பாங்க. வேறு புலம் படரன்னு வரும். இதில் சங்க இலக்கியத்திலே அவங்கள சொல்லும்போது முல்லை நில மக்கள் சொல்லும்போது வேற இடத்துக்கு போய்கிட்டே இருப்பாங்க. அதை தான் என்ற சொல்லின்னு தான் நாடு வந்ததுன்னு அவர் எழுதியிருக்காரு இந்த நாடு குடியேற்று நாடுன்ற கட்டுரை. ஆனால் இன்னொரு பொருளும் சொல்லலாம். அதாவது சோத மொழியில் நாடு என்பது எல்லா மொழியிலும் இருக்குது. திராவிட மொழியில் எல்லா மொழியிலும் இருக்குது. சோத மொழியில் வந்து நாடு என்பதற்கு நோர் என்ற ஒரு சொல். அந்த சொல்லுக்கு அவங்க மொழியில் என்ன பொருள்னா தெய்வம் உறையும் இடம் அப்படின்னு ஒரு பொருள். அந்த தெய்வம் உறையும் இடத்தை சுற்றி ஒரு செட்டில்மெண்ட் உருவாகுது. அவங்க வந்து அந்த எல்லா பகுதிக்கும் அந்த ஒரு எல்லை இருக்குதா இல்லையான்னு சொல்ல முடியாது. அந்த காலத்தில் மாடு மேய்ச்சிக்கிட்டு எதுக்கோ ஒரு வேட்டையாடுறதுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இது எப்படி நான் சொல்றேன்னாக்கா நடுகளில் ஒரு சில நடுகளில் கல் நாடுன்னு வரும். நடுகளில் கல் நாடுனே வரும் அந்த இடத்துக்கு அந்த சொல்லும்போது. இது என்ன கல் நாடு? ரொம்ப பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இந்த நடுகளுக்கு நிலம் வகுத்து கொடுத்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியே வேளாண்மை செய்யறதுக்காக வகுத்து கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. அது கிடையாது. அது வந்து அந்த கல் இருக்கின்ற இடம் அப்படின்ற பொருள். கல் நாடு அந்த தெய்வம் நடுகள் தெய்வம் இருக்கின்ற இடம் அப்படிங்கிற பொருள் தான் அந்த கல் நாடுன்ற சொல் பயன்படுத்தப்படுது. அந்த அடிப்படையில் தான் சங்க காலத்திலையும் நாடு என்ற சொல் முதல்ல உருவாகிக்கணும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் மன்றத்தில் பொதியில் இருக்குது. அதில் கலி கெழு கடவுள் கந்தம் கைவிட என்ற ஒரு வரி வரத்தை நீங்கள் பார்க்கலாம் 51வது பாட்டில். இந்த மாதிரி இந்த தூணில் இருந்த கடவுள் வந்து மன்றம் பாழ்பட்டதால் ஜனங்க ஊர் விட்டு போனதால் இது கடவுளும் போயிடுச்சு அப்படின்னு பாடுறாங்க. ரெண்டாவது அந்த கடவுளுக்கு முன்ன வல்லாட்டம் செய்வாங்க. அதை வந்து பின்னால் அந்த உரையாசிரியர்கள் அது சூதுன்னு எழுதினாங்க. அது சூது கிடையாது, ஒரு வகையான பிரிவினை சம்பந்தமான, அதாவது சம பிரிவினைக்கான ஒரு இது செயல். பின்னால் தான் அது சூதாக மாறுது காலப்போக்கில். வல்லு வட்டு இதெல்லாம் வந்து சூதாக மாறுது. அது ஒன்று வந்து நிலத்தை பிரிச்சுக்கிட்டு இருக்கலாம், அல்லது பொருட்களை கொள்ளையடித்து வந்த பொருள்களை பிரிச்சுக்கிட்டு அதை போட்டிருக்கலாம். அது நமக்கு ஒன்றும் தெரியல, என்ன எப்படி நடந்ததுன்னு நமக்கு தெரியல. எங்கேயாவது பழங்குடிக்கிட்ட செய்தி இருந்தால் அதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து ஏதாவது முடிவு சொல்லலாம். ஆனால் வல்லுங்கிற இது வந்து முதல்ல பிரிவினைக்காக, அதாவது சம பிரிவினை சம பங்கீடு செய்வதற்காக டிஸ்ட்ரிபியூஷனுக்காக உருவான ஒரு செயல். காலப்போக்கில் அது வந்து சூதா மாறுது. எப்படி வந்து வேதத்தில் அக்ஷசுத்தம்னு ஒரு இது சொல்லுவாங்க. அந்த அக்ஷசுத்தத்தில் வரும்போது அது ஆரம்பத்தில் வந்து பிரித்து கொடுறதுக்கான ஒரு அமைப்பு, அது செயல், அந்த தாயக்கட்டை விட்டு அந்த அமைப்பு என்ன ஆயிடுச்சுன்னா காலப்போக்கில் சூதுன்னு வருது. பாக்கியம், அந்த அதுலேருந்து அதை கிடைக்கிறத பாக்கியம், பாகா அப்படிங்கிறது பாக்கியம், அதுதான் பொருள். ஆனால் காலப்போக்கில் அது அதிர்ஷ்டன்ற மாதிரி மாறிடுது, காலப்போக்கில் மாறிடுது. அதெல்லாம் லோகாயுதெல்லாம் அவர் எழுதியிருக்கிற அந்த பழங்குடி அமைப்பில் எப்படிலாம் இது இருக்குது அப்படின்னு சொல்லி அது நிலத்தோட சம்மந்தப்படுத்தி எழுதுவார். வேதத்தில் வந்து நிலத்தோட சம்மந்தப்படுத்தி வர இடம் அதுதான் இருக்கும் போல இருக்குது. ஏன்னா நிலம் உங்களுக்கு முக்கியமானது இல்லை, 2ஆம் பட்சம் தான், மாடு தான் உங்களுக்கு முக்கியம். அந்த மாதிரி
ஒரு வகையான பிரிவினைக்கான அந்த வல் என்ற ஆட்டத்தை அங்கே செய்கிறாங்க. அதுவும் கடவுளுக்கு முன்ன போய் அது எப்படி சூதாக முடியும்? அதே மாதிரி அதனால ஒரு செய்தி வருது. இதே மாதிரி அங்கே ஒரு கந்து இருக்கிற கடவுளை பற்றி வருது. அங்கே அந்த அதிர் தலை இறக்கி வயசானவங்களுக்கெல்லாம் தலை ஆடுது. அது என்ன விழுந்திருக்குன்னு பார்க்கறதுக்கு அப்படியே இறக்கி பார்க்குறாங்களாம் அந்த வல்லாட்டம் செய்யும்போது. அங்கேயும் வந்து இந்த கந்து வருது. ஆக கடவுளோடு சம்மந்தப்பட்ட இந்த வல்லாட்டம் சூதாக இருக்க முடியாது. இப்போதைக்கு நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு செய்திகள் இன்னும் தேவைப்படுது. இது யூகம்தான். அதெல்லாம் வந்து அந்த இடம்தான் நாடுன்ற ஒரு சொல் உருவாகிடணும். முதல்ல காலப்போக்கில் அது ஒரு பரந்த இடத்தை குறிச்சிருக்கலாம். அது என்ன ஆச்சுன்னா மருத நில வேளாண்மை பெருசாக விரிவடையும் போது பல ஊர்கள் அதை என்னது நெடுஞ்சோநாட்டு குறும்பல்லூர்னு வர பட்டினப்பாளையில் சோநாடு பெருசு, அதில் சின்ன சின்ன ஊர்கள் பல ஊர்கள் அப்படின்னு சொல்லுவார் இவர் குருத்திரங்கனாங்க. ஆக மருத நிலத்துக்கு போகுது இந்த சொல் வந்து அப்படியே. ஆரம்பத்தில் வந்து இது வந்து முல்லை குறிஞ்சின்னு தான் இருந்தது தான் அந்த நாடன் எங்கோ ஊரன் எங்கோ பாட்டு. ஊரன் வந்து மருத நிலத்து தலைவன், அப்புறமா சேர்ப்பன் வந்து கடற்கரை. நமக்கு 4 தானே. அப்புறம் பாலை உள்ளே வருது, மதுரை காஞ்சியில் பாலை உள்ளே வருது. அப்போ சொல்கிறார், பாலையை வர்ணிக்கிறார் அவர். ஆனால் வர்ணிச்சுட்டு என்ன சொல்லுவார், 4 நாடுன்னு வர. அதை என்ன பண்ணிக்கிறாங்க ஒரு புத்தகத்தில் இப்போ பார்த்தேன், நல் நாடுன்னு மாற்றி போட்டுருக்காங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியல. 4 நாடு, அது 4 திணைகளே அவர் நாடுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பொருணர் ஆற்றுப்படையில் பார்த்தீங்கன்னா மீன் நெய்யோடு மது என்னென்னமோ போகுது. அதாவது குறிஞ்சி நிலத்தில் இருக்கிறவன் வந்து நெய்தல் பாட்டை பாடினா, முல்லை நிலத்தில் இருக்கிறவன் வந்து இது மருத நிலத்து பொருளை வாங்கினா, இந்த மாதிரி ஒவ்வொன்று நிலத்திலேருந்து வந்து மாறிக்கிறாங்க. மருகவும் வரும் ஒவ்வொன்று. இதுக்கு ஒரு 4 திணைகளை பற்றி சொல்லும்போது முல்லை வருது, நெய்தல் வருது. கழியினாரை வரை இருப்ப, அதாவது உப்பங்கையில் இருக்கிற நாரை, கடற்கரை நாரை வந்து மலையில் இருக்குதான். மலை மந்தி கழி மூழ்க, அந்த மலையில் இருக்கிற குரங்கு வந்து கழியில் நெய்தல் நிலத்திலிருந்து மூழ்குது. அதாவது திணை மயக்கம் வந்து வேந்தர் ஆட்சிக்குள்ளே ஏற்பட்டு விட்டது என்பதை தான் அவர் அந்த பாட்டில் அவர் சொல்கிறார். அந்த இந்த நாடு என்பது கடைசி காலகட்டத்தில் வேந்தனோடு சம்பந்தப்படுத்தி பேசுகிறாங்க. நாடு என்று மொழிகுவோர் நின்னாடு என மொழிகுவர், வேந்து என மொழிகுவோர் நின் வேந்து என மொழிகுவர் அப்படின்னு கிள்ளிவளவனை பற்றி பாடுறார் ஒரு புலவர். அந்த பாட்டில் அது வருது. அந்த மாதிரி உன்னுடைய நாடு தான் நாடு உலகத்திலே சிறந்தது, உன்னுடைய வேந்து தான் உலகத்திலே சிறந்தது. இப்போ வேத்தவை பற்றி நம்ம பாட்டில் நிறைய வருது, மன்றத்தை பற்றி நிறைய வருது. வேத்தவை பற்றி வரும்போதெல்லாம் ஏதோ 4 மகிழ் இருக்கை கல்லை குடிச்சு மகிழ்ச்சியாக இருந்தாங்க, புலவர் பாடுறாருலாம் வருது. என்ன பேசுனாங்க நமக்கு தெரியல. பொத்தியார் என்ற புலவர் வந்து கோப்பறிஞ்ச உடனே இறந்த பிறகு அவன் மன்றத்தை பார்த்து வருவன் அவன் பையனை கூப்பிட்டு போறான். இந்த இடத்துல மன்றம்னா என்ன பொருள் எனக்கு தெரியல. ஒருவேளை அவன் புதைச்ச இடத்த தான் அவர் சொல்றாரா அல்லது கூடி பேசின இடத்த சொல்றாருன்னு இன்னும் நமக்கு அந்த இடம் புரியல. அதே மாதிரி அவர் இறந்த இடத்தை பற்றி சொல்லும்போது கூட உள்ளாற்று கவலைன்னு ஒரு இடம் வரும். ஒரு 4 வரி பாட்டு அது. அவன் இறந்த பிறகு ஒரு இறந்த நேரத்தில் பாடுறாங்க. உள்ளாற்று கவலை 4 வழிகள் சந்திக்கின்ற இடம். இந்த சந்திப்பு ஒரு முக்கியமான இதுதான். உலகம் பூரா அது இருக்கு சந்தி வழிபாடுன்னு. அந்த சந்தியில் ஏதோ அவனுடைய உண்ணாவிரதம் கூட அங்கே தான் நடந்திருக்குமோன்னு சந்தேகமாக இருக்கு. அதை பற்றி ஒரு பாட்டு இருக்கு புறநானூற்றில். இந்த மாதிரி பழைய செய்திகள், பழைய மரபுகள் சங்க காலத்தில் இருக்கிற மன்னன், வேளிர், வேந்தர் இவங்க இடையில பரவலாக இருக்கு. இது வந்து என்ன ஆகுதுன்னா, ரோமிநாத் தாப்பர் சொல்லும்போது அவங்க நாட்டை சொல்லும்போது ஓவர்லேப்பிங்வாங்க. அதாவது வேலி சம்பந்தமான விஷயங்கள் வேந்தன் இதுலேயும் வந்துடுது, வேந்தர் சம்பந்தமான விஷயங்கள் வேலி இதுலேயும் வருது. அது மாதிரி கலந்து நிற்குது. அதனால் இந்த அரசியல் அமைப்பை இது ஒரு என்ன சொல்கிறது, அப்படி தூக்கி வச்சுட்டு இது வந்துடுச்சு, குடிகளை தூக்கி ஒழிச்சு கட்டு வேலிகள் வந்துட்டாங்க, வேலிகளை அப்படியே ஒழிச்சு கட்டு வேந்தர்கள் வந்துட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படியே கலந்தான் நிற்குது இன்றைக்கும். அந்த அடிப்படையில் தான் நம்ம சங்ககால அரசு உருவாகிவிட்டது என்று நான் சொல்ல மாட்டேன். உருவாகுவதற்கான இதுக்கு போய்கிட்டு இருக்கு. அப்போ வந்து ஒரு சிக்கல் வருது. அது எப்படி வந்துச்சுன்னு நம்மளால சொல்ல முடியல. அது கலப்பிரன்னு சொல்கிறாங்க ஒரு இதுவாக, அது ஒரு போக்கா சொல்கிறது. கலப்பிரர் இதில் வந்து இது அழிஞ்சு போச்சு. ஒரு சிறுபான்மைப்படையிலே வஞ்சியும் வருதே, மதுரையும் வருதே,
உறந்தையும் வருதேன்னு சொல்லுவார். அப்போ ஏதோ ஒரு வேந்தருக்கு ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டிருக்குது மட்டும் நமக்கு புரிஞ்சிக்க முடியுது. இந்த வீழ்ச்சி கலப்பரர்களால் மட்டும்தான் வந்திருக்குமா? அந்த அளவுக்கு அவர்கள் ஒரு பெரிய அரசர் இதுவும் கிடையாது, மரபும் கிடையாது. ஒரு வகையான அனார்கி என்று சொல்லலாம். அது மாதிரியான ஒரு நிலையில் அவங்க வராங்க. நான் உள்ளே வராங்கன்னு மட்டும் இல்லை, நான் உள்ளே இருக்கிறவங்களையும் நான் சேர்த்துக்கிறேன் அவங்களோட. அதாவது இங்கேயே பழங்குடிகள் வேந்தர்களால் அடக்கி ஒடுக்கப்பட்ட பழங்குடிகள் ஒரு நெருக்கடி வேந்தர்களுக்கு வரும்போது கிளந்து எழுறாங்க. அந்த கிளந்து எழுற கிளர்ச்சிக்கு தான் ஏதோ கலப்பிரர் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு ஒரு பேரை வச்சுருக்காங்க. ஒரு கலப்பிரருக்கு ஒரு பொருள் சொல்கிறாங்க, களபம், யானை. களபம்னா யானை. இந்த யானை கூட்டத்தாருக்கும் சோழர்களுக்கும் ஒரு முரண்பாடு நீண்ட நாளாக வருது. சிலப்பதிகாரத்தில் வருது. கோழின்னு ஏன் பேர் வந்துச்சுனாக்கா, யானையை கோழி ஜெயிச்சுது, அதனால கோழின்னு அதுக்கு பேர் வந்துச்சு. அதுக்கு முன்ன உறையூர் தான் அதுக்கு பேர், உறந்தைன்னு தான் பேர். ஆளுமையும் உறந்தைன்னு தான் சொல்கிறாரு. கோழின்ற பேர் இடையில வருது. ஏன் வருதுன்னா அவங்க ஜெயிச்சுட்டாங்க, அதனால் அந்த பேர் வருது அந்த ஊருக்கு. அந்த முரண்பாடு புராண கதைகளில் வருது, சைவ சமய கோயில்கள் பற்றி வரும்போதும் வருது. சிவன் ஒரு யானை ஏற்கனவே உரிச்சார்னு வரும் பல கதைகள். அது மாதிரி யானை சிலந்தியை கொண்டுருச்சு. அந்த சிலந்தி யானை கோச்சங்கனா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யானை கூட தான் யாரும் சொல்லலை, அவங்க பாட்டிலையும் சொல்லலை, இப்பவும் நம்ம சொல்ல முடியாத ஒரு நிலை தான் இருக்குது. ஆனால் சோழ நாட்டில் நீங்கள் பல இடத்துக்கு போனீங்கன்னா யானையோடு சம்பந்தப்பட்ட கோயில்களும் யானை முத்திரைகளும் யானை காசுகளும் கிடைக்கும். ஆக சோழர்கள் எந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களாக இருந்தாங்களோ அந்த அளவுக்கு இந்த யானை கூட்டத்தாரம் இருந்திருக்காங்க. அவங்க கூட இந்த சோழர்களை எதிர்த்து கிளந்திருக்கலாம். ஏன்னா கலப்பிரருக்கு ஒரு பொருள் சொல்கிறாங்க, களபம், அதிலிருந்து தான் கலப்பிரர் வந்தது. களபம்னா யானை அப்படின்லாம் சொல்லி பொருள் சொல்கிறாங்க. அது இல்லாமல் பாண்டிய நாட்டில் இன்னும் பல பகுதிகளில் என்ன நடந்திருக்குனாக்கா, பாண்டியர்கள் வேத வேள்வி செய்யறதுக்காக அழகான ரொம்ப வளமான பகுதிகளை, மக்கள் வைத்திருந்த பகுதிகளை பிடுங்கி பிரம்மதயமாக கொடுத்துட்றாங்க. அவங்க சும்மா இருக்க முடியுமா? எதிர்த்து, அதாவது தங்களுடைய நிலம், அது வளமான நிலங்களை அவங்க கொடுக்குறாங்க பிரம்மதயமாக. கொடுக்குற போது அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. இந்த வீக்னஸ் வரும்போது தான் அவங்க எதிர்த்து கிளந்து இழறாங்க. அதான் இவன் சொல்கிறான் அந்த வேலிக்குடி செப்பேட்டில், களப்பிரர் என்னும் கலியரசர்னு அவன் சொல்லும்போது, களப்பிரர் என்னும் கலியரசன். அவங்களுக்கு மட்டும்தான் அவன் கலியரசன் சொல்கிறான், மற்ற எந்த எதிர்த்தவங்களாம் அவன் சொல்லலை. ஏன்னா பிராமினுக்கு களப்பிரர் கலியரசராக தோன்றார். கெட்ட அரசர்கள். கலினா பழைய இலக்கியத்தில் ஆரவாரம், மகிழ்ச்சி, என்னென்னமோ பொருள். ஆனால் இவங்க பயன்படுத்துகிற அந்த சொல் கலி என்ற சொல் கெட்டது அப்படிங்கிற பொருள். அது கிபி 4ஆம் நூற்றாண்டு அந்த கலின்ற சொல் கெட்டதுன்ற பொருளில் வருது வடநாட்டில். அது அப்படியே இங்கே தமிழ் கொண்டு வந்துடுறாங்க. குப்தர் காலத்தில் தான் முதல் கலியுகன்ற சொல்லே வரும். அதுக்கு முன்னே கலியுகம் 5000 வருஷம் இருந்ததுன்னு சொல்கிறாங்களே தவிர, எப்படி இத்தனை கிபி 4ஆம் நூற்றாண்டு வரும்? இருந்திருந்தான் முதல்ல அசோகன் சொல்லியிருக்கலாம் இல்லையா? இன்னும் யாரோ சொல்லியிருக்கலாம் இல்லையா? வேதத்தில் கூட சொல்லி 4000 வருஷம் இவங்க சொல்கிறாங்களே. வேதத்துக்கு கிமு 1500ன்றாங்க, சிலர் 4000, என்னென்னமோ சொல்கிறாங்க காலம். அப்படியே வச்சுக்குவோம். அங்கேயே வரலையே கலியுகம். திடீர்னு எப்படி குப்தர் காலத்தில் வருதுன்னா, அதாவது பிராமணருடைய அமைப்புக்கும் இங்கே இதுவரையில் வர்ணாசிரம தர்மம்னு சொல்கிறாங்களே, இந்த அமைப்புக்கும் எதிரான ஒரு நிலை உருவாகி கொண்டிருந்தது. அதில் புராணங்கள் அவங்க பிராமணர் சொல்லும்போது சூத்திரர்கள் வாசலில் போய் பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்க கலியுகத்தில் அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது புராணங்களில். அதேமாரி பிராமணர்கள் ரொம்ப தாழ்த்தப்பட்டவர்களாக இருப்பாங்க, இப்படிலாம் வருது. ஆக ஏதோ ஒரு சிக்கல் வந்திருக்கு வர்ணாசிரமத்துக்கே. வர்ணாசிரம தர்மம்னு சொல்லிக்கிறதுக்கே வந்திருக்கு. தமிழ்நாட்டில் வர்ணாசிரம தர்மம் இருந்ததா என்னன்னு சொல்ல முடியல. பாண்டியன் பாட்டம் மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம பேச முடியாது. வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவன் அவன் கட்படுமே. ஒன்றா அந்த கல்விக்கு அவர் சொல்கிறது மூலமாக ஒரு சமூக அமைப்பை அவர் சொல்கிறாருன்னு எடுத்துக்கலாம். ஒன்று, ஒரு குடும்பம், ஒரு சமூகத்தில் உள்ள ஒரு குடும்ப யூனிட்டு. அப்புறம் குடி, ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகையினது அறிவுடையனாரும் அரசும் செல்லும். அவர் குடியை பற்றி பேசுகிறார். குடின்னு ஒரு அமைப்பு இருந்திருக்கு அவர் காலத்தில். பெரிய மக்கள் கூட்டமாக அவங்க இருந்திருக்காங்க. அப்புறம் 4 பால், இது பெரும்பாலும் இதில் இருந்திருக்கும். அதாவது நகர வாழ்க்கையில் இது இருந்திருக்கும். இந்த வர்ணாசிரம அமைப்பு அதுவும் முழுமையாக பயன்படுத்தினாங்க நான் சொல்ல முடியாது. வர்ணாசிரமன்ற ஒரு அமைப்பு அந்த நகரத்தில் ஒன்றா இருந்திருக்கலாம். சாதவான கல்வெட்டில் வர்ணாசிரமத்தை பற்றி பேசியிருக்காங்க. அப்புறம் பல்லவ செப்பேடு, பாண்டிய செப்பேடுன்னு பல செப்பேடுகளில்
நான் வர்ணாசிரம தர்மத்தை நிலைநிறுத்த வந்தேன்னு ஒருத்தன் சொல்லிட்டு போறான். சரி, அதன் பிறகு வரணும் ஏன் சொல்லணும்? நிலை நிறுத்த முடியலன்னு அர்த்தம். திரும்ப தொடர்ந்து சொல்லுவாங்க, நான் வர்ணாசிரம தர்மத்தை நிலைநிறுத்த வந்தேன்னு. வர்ணாசிரமம் இங்கே இல்லை, வர்ணமே இல்லை, அப்புறம் எங்கே வர்ணாசிரமத்தை இங்கே கொண்டு வர முடியும்? அது தியரியா இருந்தது, சொல்லுவாங்க. தியரிட்டிக்கலாக தான் இருந்ததை தவிர மக்கள் வாழ்க்கையில் அது கிடையாது. ஈவன் வடநாட்டிலையும் கிடையாது. அங்கேயும் இந்த வர்ணாசிரமம் பெருசாக பின்பற்றினாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு செப்பேட்டில் வந்து வர்ணத்தை சொல்லும்போது 39 வர்ணன்றான். இது எப்படி ஏற்றுக்குது? 4 தானே வர்ணம். அதான் ஜாதியும் வர்ணம்னு சொல்லிக்கிறது, அது மாற்றிக்கிறது. ஒன்னோட ஒன்று வர்ணத்தை ஜாதின்னு சொல்கிறது, ஜாதியை வர்ணம்னு சொல்கிறது, இப்படி மாற்றி மாற்றி சொல்கிற ஒரு நிலை தான் வந்து நமக்கு இந்த இந்தியன் ஹிஸ்ட்ரியில், தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் நிறைய வரத்தை நம்ம பார்க்குறோம். வர்ணாசிரமன்ற ஒரு அமைப்பே கிடையாது. ஆனால் இருக்கிறதாக இவர் பாடியிருக்கார், பாண்டிய மன்னர். வேற்றுமை தெரிந்த நாற்பாளர்களும். அது வந்து வடநாட்டின் நிலைமையே மனதில் வச்சு பாடினாரா, தமிழ்நாட்டில் அது உண்மையில் இருந்ததா என்பது எனக்கு ஐயப்படா இருக்குது. இந்த மாதிரி இந்த எழுச்சி இந்த அரசியல் இதில் அரசு உருவாகி கொண்டிருக்கின்ற நிலை, உயர்ந்த நிலையில் வேந்தர்கள் வராங்க. வேந்தர்களை சொல்லும்போது வம்ப வேந்தர்னு சொல்கிறாங்க புலவர்கள். ஏன் அவங்கள போய் வம்ப வேந்தர்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு சொல்ல முடியல. அதாவது புதுசு, தமிழர்களாக இருந்தாலும் அவங்களும் சொல்லும்போது புதுசு அப்படிங்கிறாங்க. வம்ப மோரியர், சரி அவங்க வெளியிலிருந்து வந்தால் அதனால வம்ப மோரியர். ஆனால் வந்து நம்ம தமிழ்நாட்டிலே இருந்த வேந்தர்களை சொல்லும்போது வம்ப வேந்தர் ஏன் சொல்கிறான்? அது அவங்களுக்குலாம் நான் பெண்ணு கொடுக்க மாட்டேன், வம்ப வேந்தருக்கு நான் பொண்ணு கொடுக்க மாட்டேன். நிரல் நல்லோருக்கு தருவம் அல்லோம். எங்களுக்கு ஈக்குவலான ஆளுங்களுக்கு தான் நான் பொண்ணு கொடுப்போம். அவன் வேந்தன் பெரிய ஆளாக கூட இருக்கலாம், எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. எங்கள் இது சேர்ந்தவங்களுக்கு தான் நான் தருவேன்னு இப்போ ஆயுதத்தை ஏந்தி நிற்கிறாங்கன்னு பாடுறாரு புலவர். ஆக வேந்தர்கள் வந்த பின்பும் அவர்களை எதிர்த்து நிற்கின்ற பழங்குடிகள் இருந்தாங்க என்பதுக்கு தான் இந்த மகள் மருத்துவம் எந்த ஒரு துறை நம்ம இதில் வருது. அப்புறம் மாடுபிடி சண்டை நடந்துகிட்டு இருந்தது, வேந்தர் ஆட்சி ஒரு பக்கம் நடந்தாலும் இன்னும் பழங்குடி நிலையில இருந்தாங்க என்பதற்கு இந்த மாடுபிடி சண்டை அங்கங்கே நடக்குது. சங்க காலத்திலே இருந்தது என்பதற்கு புலிமான் கொம்பை நடுகள் உங்களுக்கு சிறந்த சான்றாக இருக்கும். நான் இந்த படங்களை போட்டு சில செய்திகளை விளக்கலாம். இது வந்து 2 இது சொல்லுவாங்க. ஒன்று வந்து தன்னுடைய தலைவனுக்கு இந்த மாதிரி பொருட்களை, இது ப்ரெஸ்டீஜியஸ் கூட்ஸ்னுவாங்க இதை சொல்லும்போது. இதை வந்து ஒரு மதிப்புமிக்க மதிப்புறு பண்டம். இதில் வந்து இதனால் அவங்க பசியை போக்கிக்க முடியாது, வேறு எதுவும் இது பண்ண முடியாது. மனுஷனுக்கு பயாலஜிக்கல் இதுக்கு எதுவுமே இது யூஸ் இல்லை. ஆனால் இதை வச்சுருந்தா ஒரு பெரிய பெருமை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த மாதிரி பொருள்களை அந்த வேளிர்கள், அந்த வெள்ளூரில் இருந்த வேளிர்கள் வச்சுருக்காங்க காணிக்கையாக வந்ததை. இதுக்கு இதில் நம்ம மெசபடோமியா போன்ற இடங்கள்ல இந்த மாதிரி ஒரு அரசன் இறந்துட்டானாக்கா, இது வந்து புதைக்குழியில் கிடைச்சது. அரசன் இறந்துட்டாக்கா அந்த அரசனுடைய சந்ததியினர் அவங்க வீட்டில் இருந்தாக்கா அவனுடைய பிணத்தோடு அதை வச்சு புதைப்பாங்க. வீட்டில் இல்லைன்னா யார்கிட்ட ராஜா கிட்ட இருக்குது அவனை போய் சண்டை போட்டு அவங்ககிட்ட இருந்து பிடிக்கிட்டு வந்து வைப்பாங்கன்னு எழுதியிருக்காங்க அவங்க இதில். அது மாதிரி அது என்ன பொருள்னாக்கா, நம்ம சிந்துவெளி நாகரிகத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட லேபிஸ் லதிலின்னு ஒரு மணி. லேபிஸ் லதிலிங்கிறது ஒரு அரபு வார்த்தை. ஆப்கானிஸ்தானில் மட்டும் அது கிடைக்குது அந்த கல்லை, வேறு எங்கேயும் கிடையாது. குல்லின்னு ஒரு இடத்துல அங்கே தான் அந்த சுரங்கங்கள் இருக்குது. அந்த குல்லின்ற இடத்துல அந்த சுரங்கத்துக்கு இருக்கிற கல்லை வெட்டி வந்து இங்கே மணிகளாக செய்து அவங்களுக்கு ஏற்றுமதி செய்தால் தான் நகர நாகரிகம் தழைத்தது சிந்துவெளியில். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் ஒரு 1000 வருஷம் கழிச்சு அனட்டோலியாவில் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே பொருளை. அதனால இந்த வியாபாரம் இங்கே விழுந்து போச்சு. விழுந்ததால் அப்படியே எல்லாம் நசிந்து இந்த மக்கள், அந்த கலைஞர்கள் எல்லாமே கிராமப்புறங்களுக்கு போயிட்டாங்க, நகரங்கள் அழிஞ்சு போச்சு. இது ஒரு காரணம் சொல்கிறாங்க. நகரம் அழிஞ்சதுக்கு காரணம் ஃப்ளட்டு ஒரு காரணம், ஆரியர் படையெடுப்பு ஒரு காரணம், அப்புறம் இந்த மாதிரி தொழில் நசிந்து போனது. இன்றைக்கி எப்படி குளோபலைசேஷனால் வந்து இந்தியா தடுமாறிட்டு இருந்ததோ அந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு சிக்கல் அந்த காலத்தில் அவங்களுக்கு வந்திருக்கு. அதனால் அது அழிஞ்சுன்னு சொல்லுவோம். அந்த லேபிள் சொல்லுறதுக்கு அங்கே ஒரு மதிப்புறு பண்டம், ப்ரெஸ்டீஜியஸ் குட்ஸ்ன்னு அதுக்கு பேர் ஆந்த்ரோபாலஜியில். அதை வச்சு புதைப்பாங்க அந்த பணத்தோட. கொடுமணலில் வந்து ஒரு 7-8 சவ குழியை தோண்டின போது ஒரு குழியில் 2500 மணி இருந்தது. இன்னொரு குழியில் ஒரு 1000 மணி இருந்தது, 900 மணி, 700 மணி, இப்படிலாம் இருந்தது. ஒரு குழியில் என்ன ஒரு தாழி இருக்குது, தாழிக்குள்ளே மான் வச்சு பொத்திருக்காங்க. அது ஏன்னு இன்னும் புரியல. ஒருவேளை மான் வந்து அந்த குலச்சின்னமாக அவங்களுடைய குலச்சின்னமான்னு நமக்கு தெரியல. அந்த மானுக்கு தான் மணி போட்டிருக்கான். 700 மணி அதில் தான் கிடைச்சிது, அந்த தாழிக்குள்ளே தான் கிடைச்சிது. அதே சவக்குடியில் தான் பெரிய இரும்பு வில்லு, நம்மளால் தூக்க முடியாது அப்படி ஒரு இரும்பு வில்லும் அங்கே கிடைச்சிது. ஒரு 50 அம்புகள், இரும்பு அம்புகளும் அங்கே கிடைச்சிது. இரும்பு அம்புகளும் இரும்பு வில்லும் வைக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் சொல்லலாம். இரும்பு வந்து பேயை ஓட்டுற ஒரு
தன்மை உண்டுன்னுவாங்க அவங்க அந்த காலத்தில். இரும்பு நீங்கள் கையில் வச்சுருந்தாக்க பேய் அண்டாதுன்னு ஒரு நம்பிக்கை. அதனால் புதைக்குழி இருக்கிற புணத்தை வந்து இந்த பேய்கள், பேய் மகளிரோ பேய்களோ வந்து தோண்டி எடுத்து சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக அதை வச்சிருக்கலாம். அல்லது அவன் பயன்படுத்திய பொருள் என்ற முறையிலையும் அதை வச்சிருக்கலாம். அந்த வில்லையும் இரும்பையும். கத்தி வந்து ஒன்று ஒன்று 12 அடி நீளம் அதில் வச்சிருந்த கத்தி. அது வந்து சடங்குக்காக வச்சுருந்துருக்கலாம், அல்லது அந்த அளவுக்கு தூக்கி வீசுகிற அளவுக்கு அவங்க இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. அந்த மாதிரி கத்திகள் நிறைய கிடைச்சிது அந்த புதைக்குழியில், 3-4 புதைக்குழியில். இதில் மணிகள் தான் முக்கியம். அந்த கார்னிலியன் மணி தான் எல்லா புதைக்குழியிலும் இருந்தது. கார்னிலியன் மணி நம்ம ஊருக்கு உள்ளது அல்ல, குஜராத்திலேருந்து வந்தது. அது குஜராத்தில் இருக்கிற மலையை வெட்டி வெட்டி அங்கேருந்து கொண்டு வந்து மணி செய்து இவங்க ஏற்றுமதி செய்கிறாங்க ரோமுக்கு. அந்த இறந்த போது அந்த வேலுக்கு பக்கத்தில் இதெல்லாம் வச்சு அவன் ஒரு பெருமையானவன் கருதுறதுக்காக அதை வைக்கிறாங்க. அது மாதிரி இங்கேயும் கிடைச்சிது. அதான் இந்த மாதிரி இதுதான் அந்த மணிகள். இது வந்து பொருந்தில் கிடைச்சிது. இந்த மணி இங்கே இருக்குது, இதுவும் இது எல்லாமே பொருந்தில் கிடைச்ச மணிகள் தான். அதுவும் அடுத்து இது வந்து மோதிரங்கள். இதில் தான் சாத்தன், சாத்து, வேல். நான் வாசிக்கிறேன் சாதன், சாத்து, சாதி, வேகின்னு ஒருத்தர் வாசிக்கிறார், அதை எழுதியிருக்கு. அப்புறம் தித்தன் எழுதியிருக்கு, பேரவதான் எழுதியிருக்கு. இப்படி ஒரு 10-20 மோதிரங்களில் எழுத்து இருந்தது. கருவூரில் கிடைச்ச மோதிரங்களில் எழுத்து பொறிச்ச மோதிரங்கள் ஒரு 20 மோதிரம் கிடைச்சது. எழுத்து இல்லாமலும் யானை மட்டும் போட்ட மோதிரங்கள், இன்னும் பல வகை. இது ரதத்தில் ஆணும் பண்ணி நிற்கிற மோதிரம் ஒன்று கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி அது வந்து நார்த் இந்தியாவில் வந்து வணிகர்கள் கொடுத்துருக்கலாம். அந்த ஸ்டைல் பார்த்தா அப்படி இருக்குது. அந்த மாதிரியான ப்ரெஸ்டீஜியஸ் குட்ஸ் வந்து கருவூர்லேயும் நமக்கு நிறைய கிடைக்கும். இதுவும் அந்த பகுதியில் கிடைத்த ஒரு கல். இது முழுமையாக உருவாக்கப்படலை. கல் நடுகள், புலிமான் கொம்பையில் கிடைச்ச நடுகள். அந்த நடுகள் வந்து ஒரு கல்வெட்டில் கல்பேடு தியன் அந்தவன் வேலூர் ஆகோல் அப்படின்னு இருக்கு. இதை வந்து மகாதேவன் இது ராஜன் வாசித்தாரு. மகாதேவனை ஏற்றுக்கிட்டு கல்பேடுனா அதாவது இப்படி வாசிக்கணும், வேலூர் ஆகோல் அந்தவன் தியன் கல், பேடு தீயன் அந்தவன் கல், அப்படி வாசிக்கணும்னு அவர் மாற்றி போட்டு இது வந்து இந்த மாதிரியான இது இறந்து போன மலையாளத்தில் படுன்னா பேடுன்னு சொல்கிறாங்க. அதனால் இறந்து போனவுடைய கல்லுன்னு அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த ரீடிங்கில் ஒரு தப்பு இருக்குது. பேரதியன் அது அந்த டூவுக்கும் வல்லினராவுக்கும் அதிக வித்தியாசம் இருக்காது. அப்படி இருக்கும் சில இடங்கள். அவரே மகாதேவனே இந்த மாதிரி இந்த டூவை வேற ஒரு கல்லூட்டில் ராணுவாசி இருக்கார் வல்லினரா. பேரதியன் நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா பேரு, அதாவது செல்வத்தை உடைய அதியன் என்ன அப்படின்னாக்கா முலை நிலத்தில் மாடு தான் செல்வம். அந்த பேருங்கிற சொல்லிலிருந்து தான் பெற்றம்னு வந்தது. தேவாரத்தில் வர அந்த சொல் பெற்றம்ங்கிற சொல்லு கூட பேரிலிருந்து தான் அந்த முல்லை நிலத்து மக்களுக்கான மாடு என்ற பொருளில் இருக்கிற அந்த செல்வத்தை குறிப்பதற்கு தான் அந்த பெற்றன்ற சொல் உருவாச்சின்னு துரை ரங்கசாமி எழுதுறார். அந்த மாதிரி பார்க்கும்போது மாட்டு செல்வத்தை உடைய அப்படின்னு தான் அங்கே எடுக்கணும். தியன் கல் அப்படின்னு எடுக்கலாம். ஆனால் மகாதேவனை வந்து பட்டை அப்படின்னு எடுக்கிறாரு. அது ரீடிங் அவங்க எடுத்துக்கொண்ட ரீடிங் அப்படி. அதனால் கல்வெட்டை ஒரு சான்று கொடுக்கறதுக்கு முன்னே பல தடவை வந்து பலரிட டிஸ்கஸ் பண்ணி தான் இது உண்மையான வாசகம் என்னன்னு கண்டுபிடிச்ச பிறகு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணால் நல்லாயிருக்கு. இது வந்து ஓடுகள், அந்த பொருந்தில் மற்ற இடங்களில் கிடைச்ச ஓடுகள். ஒரு சில ஓடுகளில் எழுத்து இருக்குது. அதில் வந்து கூலந்தை, சம்பன்னகல், சாத்தன், அதான் ஏற்கனவே சொன்ன சாத்தந்தை வேல், இந்த மாதிரி ஒரு 200 ஓடுகள் வந்து இதுவரையிலும் 400 ஓடு கடைசியாக நடந்த எக்ஸ்கவேஷனுக்கு பிறகு 400 ஓடு கிடைச்சிது எழுத்து பொறிச்சிது. அதில் ஒரு இதில் சபா மகந்தை சுமணன் அப்படின்னு வருது. சபா மகந்தை சுமணன். இந்த மகந்தை என்பதை பற்றி என்னுடைய கருத்து, மகதேவன் அதை சொல்கிறாரு, அதை நான் சரின்னு ஏற்றுக்கிட்டு சொன்னேன். ஒரு மொழியியலாளர், அவர் வந்து உலக புகழ்பெற்ற மொழியியலாளர். அந்தை அப்படின்னா தந்தை தான், அதுக்கு மேலே மீனிங் எடுக்க முடியாதுன்ட்டார். ஆனால் நீங்கள் வர கான்டெக்ட் பார்த்தீங்கன்னா அந்த தந்தைன்னு எடுக்க முடியாது, அப்படி வருது இடம். அந்தை சாத்தன் வந்தால் எப்படி எடுக்கிறது? சாத்தன் அந்தைன்னு வந்தால் சாத்தனுடைய தந்தைன்னு எடுக்கலாம். அந்தைன்னு வந்தால் சாத்தன் வந்தால் எப்படி எடுப்பீங்க? இது ஒரு கஷ்டம் இருக்குது. அது மாதிரி இதில் நிறைய சொற்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. விசாகன்னு என்னென்னமோ சொற்கள்லாம் நமக்கு கிடைக்குது. அது பேர்கள், பெரும்பாலும் பேர்கள் தான். நெக்ஸ்ட் இதுவும் அந்த இதில் கிடைச்சி ஆச்சநல்லூர். ஆச்சநல்லூர் இதில் வந்து உங்களுக்கு ஒரு கொற்றவனுடைய உருவம் கிடைச்சிருக்கு. இன்னும் பல இதுகள் கிடைச்சிருக்கு. ஆனால் ஆரிச்சநல்லூரில் அவ்வளோ பெரிய நகரத்தில் ஏன் எழுத்து கிடைக்குதுன்னு நமக்கு தெரியல. ஆனால் இந்த இடத்துல ஒரு செய்தி நான் சொல்ல மறந்துட்டேன். நான் அரசு உருவாகும் போது சில இலக்கணம் சொல்லுவாங்க, எழுத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. செரின் ரத்னாகர் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்கா
என்கொயரிஸ் இன்டு த பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் ஆஃப் அரப்பா சொசைட்டி என்ற நூலில் அரசுக்கு எழுத்து தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆப்பிரிக்காவில் இன்றைக்கி அசாண்டேன்னு ஒரு பழமொழி இருக்குது, அரசு உருவாயிடுச்சு இப்போ சமீப காலத்தில். அவங்க இன்றைக்கும் வந்து அவங்க கருத்துக்களை வெளியிடறதுக்கு முடிச்சு போட்ட கயிறு தான் பயன்படுத்துகிறாங்க. இன்னும் எழுத்து அவங்க இன்னும் ஈவன் பிரிட்டிஷ்காரங்க போனாங்க, இங்கிலீஷ் எழுத்து போச்சு, அவங்க இங்கிலீஷ் எழுத்து எடுத்துக்கல, முடிச்சு போட்டு தான் அவங்க கருத்து. இப்போ நீங்கள் ஒரு முடிச்சு போட்டு ஒன்று அனுப்புறீங்கன்னா அதுக்கு பதில் வேறு ஒரு முடிச்சு போட்டு அவங்க அனுப்போம், அந்த மாதிரி இருக்கிறாங்க. அதனால் எழுத்து ஒரு முக்கியமான இது இல்லை. இண்டஸ் வேலியில் இருக்கிற எழுத்தை படிக்க முடியாத நிலை இருக்கும்போது அது எழுத்தை படித்தாலும் கூட பெரிய அளவுக்கு அது உதவி செய்யாது. எனக்கா அதெல்லாம் லேபிள் தான், பெரிய அளவுக்கு இல்லை. அப்போ எழுத்தை பற்றி ஒரு கேள்வி கேட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த எழுத்து இருந்தால் தான் அரசு இருந்ததுன்னு சொல்ல முடியுமானா தேவையில்லைன்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. அது மாதிரி சில இதுகள் அந்த ஆதி தமிழில் எழுத்து இல்லை, அதனால் வந்து அங்கே அந்த அரசு அல்லது அரசியல் தலைவர்களோ இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா தாழி வைக்கிறதும் மற்ற இது வைக்கிறதும் அவங்க நினைவு சின்னம், அது மதிப்புக்குரியவர்களுக்காக வைக்கிறது தான் இதெல்லாம். அப்படி இருக்கிற போது இது அரசு ஏதாவது வேள் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இதுவும் அந்த பகுதியில் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இதனுடைய இது கிடைச்சிருக்கு, அது சரியாக தெரியல. அநேகமாக இது ஒரு கொற்றவையினுடைய ஒரு ஒன்று நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மார்பு போட்டிருக்கு, இந்த தாழி இது மார்பு போட்டிருக்குன்னா அது பெண். தாழியில் வச்சு புதைக்கக்கூடிய நோக்கமே பெண் வயிற்றுலேருந்து நீ வந்த பெண் வயிற்றுக்கே போய் சேர் அப்படின்றத காமிக்கிறதுக்கு வச்சு புதைக்கிறாங்க. இந்த இடத்துல மார்பகமே போட்டிருக்காங்க இந்த தாழி. இது இல்லை ஏதோ ஒரு ஊர், எனக்கு சரியாக தெரியல. இதுவும் அந்த அவங்களுடைய அந்த தலைவர்கள் என்பதை காண்பித்துக் கொள்வதற்காக பயன்படுத்தப்பட்ட அணிகலன்கள். இதுவும் அது இதில் பொருந்தில இதில் தான் நெல் வச்சுருந்தாங்க இந்த பானையில். அந்த நெல் வந்து டேட் பண்ணாங்க, அமெரிக்காவுக்கு அனுப்பி ஒரு காலம் என்னன்னு கணிச்சாங்க. அது கிமு 498 வந்திருக்கு. அதனால் இதில் வைரான்னு எழுதியிருக்கு. அது வந்து கிமு 498 ஆண்டை சேர்ந்ததுன்னு முடிவு பண்ணி தமிழ்நாட்டில் கிமு 5ஆம் நூற்றாண்டிலே எழுத்து வந்துடுச்சு அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. இதில் நெல்லும் ஒரு முக்கியமான செய்தி. ஏனென்னா முல்லை நிலத்தில் வந்து, அதாவது புறநானூற்றில் 335வது பாட்டில் ஒரு நிலத்தில் பூ என்னென்ன பூ, அப்புறமா மக்கள் யார், அப்புறம் உணவு என்ன அப்படின்னு சொல்லும் போது கடவுள் யாருன்னு சொல்லும்போது அவன் சொல்ல நெல்லுகுத்து பரவும் கடவுளும் இல்லவே, கல்லே பரவி நல்லது நெல்லுகுத்து பரவும் கடவுளும் இல்லவே. இந்த இடத்துல வந்து தொல்காப்பியர் வந்து மாயவன் தான் அந்த நிலத்துக்கு கடவுள்னு சொல்கிறார். புறநானூற்று பாட்டில் நடுகள் தான் கடவுள்னு சொல்லுது. இதில் நெல் உகுத்து பரவத்து எதுக்குனாக்கா நெல் முல்லை நிலத்துக்கு உரியது அல்ல, அது வந்து வெளியே பகுதியிலேருந்து வருது. அது எங்கே எது ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் குட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே ரொம்ப தூரத்துலேருந்து வர்றதான் ப்ரெஸ்டீஜியஸ் குட்ஸ்ன்னு எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த நெல் வந்து மருத நிலத்தில் இருந்ததை தங்களுடைய கடவுளுக்கு வச்சு படைக்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த இறந்து போனவனுக்கு இதை வைக்கிறாங்க கூட, மதிப்புறு பண்டா. இந்த ஊரில் ஒரு செய்தி கிடையாது, இன்ட்ரெஸ்டிங்கான செய்தி. அது நம்ம ஆவியர் கோமானுடைய பகுதி. அது அவனுடைய இதில் அந்த பேகனை பற்றி பாடும்போது மயில் நடுங்கிட்டு இருந்து அதுக்கு போர்வையை போத்தினாங்க. இந்த இதில் ஒரு ஓட்டில் மயில் உருவம் இருந்தது. அதனால் ஆவியருக்குரியதான் அந்த பகுதிக்கு உறுதிப்படுத்துறதுக்கு அது கிடைச்சிருக்கு. நிறைய செய்திகள் நான் சொல்ல விட்டுட்டேன். அதாவது பழங்குடிகள் வாழ்க்கையில் இந்த டோட்டமிசம் சொல்லுவாங்க. அதை பறவை, மனித, இது மரம், மிருகம், இது மாதிரி ஒரு குலச்சின்னமாக வச்சுருப்பாங்க. அது மாதிரியான செய்திகள் புறநாட்டில் வந்து எல்லாத்துலையும் வருது. அந்த மாதிரி சொல்லும்போது இந்த மயில் அவங்க இதுலேயே கிடைக்குது, அவங்க ஏரியாவில் அந்த மயில் கிடைக்கிறதால ஆவியர் குடிக்கு மயில் ஒரு குலச்சின்னமாக இருந்திருக்கலாம். இது வந்து கருவூரில் கிடைச்ச ஒரு மோதிரம், மிதுன மோதிரம்னு சொல்லி எழுதுகிறாங்க. ஒரு அரசனும் அரசியும் நிற்கிற மாதிரி படிக்கப்பட்ட மோதிரம். கிபி முதல் நூற்றாண்டாக இருக்கலாம்னு நாகசாமி அவர்கள் சொல்கிறாங்க. இருக்கலாம். கருவூரில் கிடைச்ச செய்திகளில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, அது வந்து முறைப்படி தோண்டிய ஸ்ட்ராட்டிகிராபியில் கிடைக்கல. இந்த பாலத்துக்கு இது கிடைச்சது, இந்த இது கிடைச்சது, அதில் டேட் பண்ணலாம். ஆனால் இது வந்து ஆற்றுல கிடைக்குது. ஆற்றல் கிடைக்கிறதால நம்ம எந்த டேட்டும் பண்ண முடியாது. ஆனால் எழுத்துக்கள் இதெல்லாம் வச்சு நம்ம டேட் பண்ணுறோம் யோகமாக. இது வந்து பொய்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆப்கானிஸ்தானத்தில் ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆற்றுல எப்போ போனாலும் நீங்கள் போனீங்கன்னா கிரீக்கு பொருள்கள்லாம் அதில் கிடைக்கும். அந்த மண் அரிச்சு பிறகு பார்த்தீங்கன்னா கிரீக் மோதிரம், கிரீக்கு ரதம் ஒன்று கிடைச்சிது. ரதமே கிடைச்சி சின்னதாக, அந்த இப்போ இது எருது போட்டின மாதிரி. இந்த மாதிரி நிறைய ஆற்றுல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அது அங்கே போய் போடுறாங்க, எதுக்கு போடுறாங்கன்னு நமக்கு தெரியல.
ஆனால் கிடைக்குது. அது மாதிரி கரூரில் கிடைக்குதா உண்மையாக இருக்கலாம். நாளைக்கு ஏதாவது யாராவது இது இல்லை நாங்கள் தான் செய்து கொடுத்தோன்னு சொன்னால் அன்றைக்கி தான் இது சிக்கலாகிடும். அது வரையில் நம்ம ஆராய்ச்சியாளர்கள் அகழ்வாராய்ச்சியாளர்கள் ஆர்கியாலஜிஸ்ட்டுங்க அதை பற்றி விரிவாக எழுதிட்டு இருக்கலாம், ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கலாம். அடுத்து இருக்கா? அவ்வளோ. ஓகே. நான் வந்து இந்த அரசு உருவாக்கம்னு நான் நினைக்கிற போது என்னுடைய கருத்து சங்க காலத்தில் அரசு உருவாக்கி கொண்டு தான் இருந்ததை தவிர ஒரு முழுமை பெற்ற திருக்குறள் சொல்கிற மாதிரி மற்ற இதுகள் சொல்கிற மாதிரி நம்ம அந்த முழுமை பெற்ற ஒரு அந்த சட்டங்கம் வடமொழியில் 6 சொல்கிறாரு. 6 உடையது அரசுன்னு இவர் வள்ளுவர் சொல்கிறார். குடிப்படை போகுது. இது எல்லா ஒரு இதுக்குள்ளே இருந்தது என்று சொல்லுகின்ற அளவுக்கு நமக்கு சங்க இலக்கியமும் சொல்லலை, வேறு ஆர்கியாலஜி எவிடன்ஸும் குறைவாக கிடைச்சிருக்கு. இன்னும் தோண்டும் போது தான் ஒரு உண்மையான அரசு உருவாக்கத்தை பற்றி உறுதியாக பேச முடியும். இதுவரையில் யூகமாக ஒரு அதாவது ப்ராசஸில் இருந்தது ஸ்டேட், அதாவது ஸ்டேட் உருவாகி கொண்டு இருந்தது. அது முழுமை பெற்ற ஒரு அரசாக மாறுகிறதுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை, வெளிநாட்டு வாணிக வீழ்ச்சி அடைஞ்சது, அதனால் பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சது, அதனால் வேந்தருடைய இதுவும் மறைஞ்சி போகிற ஒரு நிலை ஏற்பட்டு. நீங்கள் ஏதாவது வினா கேட்டிங்கன்னா அதனால் எனக்கும் தெளிவு வரும், விட்டு போனதையும் சொல்ல முடியும். இலக்கியங்களை பற்றி அதோட காலத்தில் டேட்டிங் அது இன்னும் கான்ட்ரவர்சி, இன்னும் விவாதங்கள் இருக்குது. வையாபுரி பிள்ளை வந்து கொஞ்சம் பின்னாடி தள்ளி போட்டாங்க. திருக்குறளே வந்து அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? அதை வந்து வரலாற்று அதாவது சங்கம் நெடுஞ்சாலை ஏற்கனவே நான் சொன்ன ஒரு பிரச்சனை இந்த ஆராய்ச்சியாளர்களுக்கு இருக்குது. சங்க இலக்கியத்தை கால அடைவில் பிரிக்கணும். இதுவரையும் அடி வரையறை வச்சு பிரித்தாங்க, அப்புறம் பொருள் வரையறை வச்சு பிரித்தாங்க, இதான் நடந்தது. ஆனால் கால அடைவில் இந்த பாட்டு முதல் பாடியிருப்பாங்க, இந்த பாட்டு பின்னால் பாடியிருப்பாங்கன்னு நீங்கள் பிரித்து வரிசைப்படுத்தினாலுடைய இந்த இதுக்கு நம்ம வந்து ஒரு தீர்வு எதுவுமே சொல்ல முடியாது. வையாபுரி பிள்ளையை பின்னால் சொல்லலாம், அப்புறம் இன்னும் ஒருத்தர் 3000 சொல்லலாம், அது தனி. ஆனால் இந்த சமூகம் வளர்ந்ததை தெரிஞ்சு கொள்றதுக்குன்னா அதுக்கு பிறகு தான் நம்ம இந்த காலம் அந்த காலம் பிரித்து சொல்ல முடியும். இன்றைக்கி இது எவிடன்ஸ் நமக்கு வந்து ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸு அதுக்கு துணை நிற்கணும். நம்ம வந்து இஷ்டத்துக்கு சொல்ல முடியாது. சில இப்போ மொழியெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, சங்க கால தமிழ் அப்படின்னு 5 வால்யூம் போட்டிருக்காரு. அதெல்லாம் நம்ம படிக்கும்போது எது பின்னால் அந்த சொல் வருதுன்னா அதை கொடுக்குறாங்க. இதை வச்சுக்கிட்டு அந்த செய்யுள்களை காலவாசியாக பிரித்து அடுக்கி வெளியிட்டாலுடைய நம்ம வந்து அவங்க சொல்கிறதும் சரி, இவங்க சொல்கிறதும் சரி, அவங்க சொல்கிறது சரியில்லை, இவங்க சொல்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து இவர் நம்ம துளசி ராமசாமி ஒன்று போட்டிருக்காரு, அது வந்து இந்த அடிப்படையில் அவர் பிரிக்கலை, இதுதான் சங்க இலக்கியம் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு போட்டாரே தவிர கால வரிசை அடிப்படையில் போடாது. அது போட்டால் தான் உங்களுக்கு வந்து ஆராய்ச்சி, இன்றைக்கி நடக்கிற ஆராய்ச்சிலாம் சரியான ஆராய்ச்சியாக நிற்கும். இப்போ இதெல்லாம் யூகம் தான், கருதுகோள் தான். இப்போ நான் சொல்கிறதும் கருதுகோள் தான், அதுக்கு மேலே நான் போக முடியல. காரணம் அந்த அமைப்பு அப்படி இருக்குது. இதுதான் செய்தி. ஆனால் சில யூகம் சொல்லலாம். இப்போ வேந்தரை பற்றி சொல்லும்போது இந்த 4 திணைகளுக்கும் உரியவன் என்பது பாட்டில் அங்கங்கே வருது. அதெல்லாம் பிரித்து தனியாக அந்த வேந்தர் எழுச்சிக்கு பிறகு இது வந்திருக்கலாம், பிரித்து தனியாக எடுக்கலாம். ஒரு மன்னனை பற்றி பாடுற புலவர் இன்னொரு மன்னனை ஒரு 4-5 பேரை சேர்த்து பாடுவார். அது அந்த காலத்தை சேர்ந்த பாட்டு அப்படின்னு கொண்டு வரலாம். முதல்ல அந்த மாதிரி கேஎன் சிவராஜ பிள்ளை பண்ணியிருக்காரு. ஆனால் அவருடைய காலத்தில் அவருக்கு எவ்வளவு இது கிடைச்சதோ அந்த நிலையிலும் நிறுத்திட்டாரு. அதுக்கு மேலே முயற்சி யாரும் பண்ணலை. பண்ணியிருக்கணும். பண்ணியிருந்தால் தான் நமக்கு வந்து சரியாக சொல்ல முடியும். அதனால் வையாபுரி பிள்ளை சொல்றது நான் தப்புன்னு சொல்ல, சரின்னு சொல்ல, அல்லது இன்னும் 3000 ஆண்டுகள். இப்போ உதாரணத்துக்கு பரிபாடலில் வர அந்த வானசாஸ்திர குறிப்பை வச்சுக்கிட்டு எல்டி சாமி கண்ணுப்பிள்ளைவர்கள் கிபி 8ன்னு சொல்கிறார். அந்த வையில எப்போ தண்ணி வரும்னு சொல்லும்போது இந்த நட்சத்திரங்கள்லாம் இப்படி சேர்ந்துருந்தால் வெள்ளம் வரும்னு சொல்லி பாடுறான். அதை வந்து இவர் சாமி கண்ணுப்பிள்ளை 8ஆம் நூற்றாண்டுன்றார். இவர் சோமசுந்தர தேசிகர் என்ன பண்ணுறாரு, கிமு 3000ன்றார். இது எப்படி நம்ம ஏற்றுக்கிறது, எதை ஏற்றுக்கிறது? இவர் சாமி கண்ணுப்பிள்ளையாவது ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம். ஏன்னா அவர் வந்து வானசாஸ்திரத்தில் நிறைய இது பண்ணவர், ஒர்க் பண்ணவர். 5-10 வால்யூம் போட்டிருக்கார். எது எப்போ வந்தது, எப்போ கிரகணம் வந்தது எல்லாம் வரிசைப்படுத்தி போட்டிருக்கார். எந்தெந்த ஆண்டில் வந்தது, கிமு 1500லேருந்து நினைக்கிறேன் இது வரையில், விஜயநகர காலம் வரையில். அதில் உங்களுக்கு ஈஸி. இப்போ 183 ஒரு சேர மன்னனை பற்றி பாடுறார் ஒரு புலவர். ஆடியர் அழக்கூட்டம்னு அந்த பாட்டு தொடங்கும். அதாவது வால்நட்சத்திரம் தெரியுது, மன்னன் சாகாது இருக்கணும் அப்படின்னு பாடுவார். ஆனால் செத்து போகிறான். அது இதனால் செத்தானா என்னன்னு நமக்கு தெரியாது. அந்த பாட்டை வந்து ஒருத்தர் இப்போ சொல்கிறார், கிபி
183 இந்த பாடி இருக்கணும் அப்படின்னு. அப்போ ஒரு வான நட்சத்திரம் வந்திருக்கு. அந்த மாதிரி வானசாஸ்திர அறிவையும் நம்ம பயன்படுத்த வேண்டியது. கல்வெட்டு, அப்புறமா ஆர்கியாலஜி, இதெல்லாம் பயன்படுத்தி தான் நீங்கள் இந்த சங்க இலக்கிய டேட்டை பிரிக்கணும், இலக்கியத்தை. அது பிரித்தாலோடையும் இன்றைக்கி வந்து KN சிவராஜ பிள்ளை ஆகட்டும், வையார் பிள்ளை ஆகட்டும், இன்னும் கைலாசபதி, மற்றவங்க அவங்க கைலாசபதி டேட்டுக்கே போகிறது கிடையாது. அவங்க வந்து சமூக அமைப்பை பற்றி மட்டும் பேசுகிறாங்க. அந்த டேட்டு அப்படின்னு வரும்போது இதெல்லாம் பார்த்து பிரிக்கணும் பாட்டை. முதல்ல ஒரு சில தப்பு வரும், தப்பு வராது போகாது, பின்னால் வரவங்க அது சரி செய்யட்டும். உதாரணத்துக்கு டாமா தாரானாஸ் புத்திசம் இன் இந்தியான்னு ஒரு புக்கு முதல்ல ஜெர்மன்கார் ஒருத்தர் மொழிபெயர்த்தார். அப்புறம் சட்டோபாத்தியனுடைய மனைவி அலோகா சட்டோபாத்தியா 2வது மொழிபெயர்த்தாங்க. அதையே அதில் உள்ள குறைகள்லாம் நீக்கி அவங்க மொழிபெயர்த்து போட்டாங்க ஒரு புக்கு. அது மாதிரி இப்போ நம்ம செய்து வைக்க வேண்டியது செய்து வச்சா தான் பின்னால் வருங்க அந்த குறையை நீக்கி பண்ண முடியும். இன்னுமே அதை ஒன்றுமே செய்யாத போது என்ன செய்ய முடியும் அடுத்து? இது நம்மக்கிட்ட உள்ள சிக்கல், நம்ம தமிழ் ஆராய்ச்சியாளர்களிடையே ஒரு பெரிய சிக்கல். அதாவது அவரை பற்றி நமக்கு கல்வெட்டு அது கூட நமக்கு கிடைக்கல. ஒன்று வந்து பெரிய அறிஞர் ஒருத்தர், அவர் வந்து கல்வெட்டு ஆய்வில் இந்த KV சுப்பிரமணியர்னு, அவர் என்ன பண்ணிட்டாரு, கரிகாலன் கிபி 5ஆம் நூற்றாண்டில் இருந்தாலும் எழுதியிருக்கார். ஹிஸ்டாரிக்கல் ஸ்கெச்சஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் டெக்கான்ற ஒரு நூலில் கிபி 5ஆம் நூற்றாண்டில் நிலைமையே வேறு. அவர் எப்படி எழுதினார்னு எனக்கு தெரியல. ஏன்னா கலப்பெறர் இது வந்துருச்சு. அப்போ எப்படி கரிகாலன் இருக்க முடியும்? அதுக்கு முன்னே அவர் இருந்திருக்கலாம். ஒரு கிபி 2ஆம் நூற்றாண்டு, அது கிபி 1 நூற்றாண்டாக கூட இருக்கலாம். அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியுமே தவிர உறுதியாக சொல்லணும்னா நம்ம பூம்புகார் அகழ்வாராய்ச்சி இன்னும் பல இதுகள் செய்தாலுடைய நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் இதில் தெலுங்கு சோழர் என்ன பண்ணியிருக்காங்க, கிபி 7 அது கூட அவங்க செப்பேடில் நாங்கள் கரிகாலன் வழி வந்தவர்கள் சொல்லிக்கிறோம். தெலுங்கு சோழர் செப்பேடில் அதுவும் பின்னால் தான் வருது. 6ன்னு வச்சுங்களேன். அதை வச்சு தான் அவர் 5ன்னு சொன்னாரா எனக்கு தெரியாது. ஆனால் அவர் சொல்கிறதுல ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை பார்க்கணும். அது இன்னும் பல விஷயங்களை ஒப்பிட்டு தான் பார்க்கணும். தட்டி பத்தி சொன்னீங்க 12 அடி நீளமா இருக்கு. ஆமாம். அதுக்கு யாரோ ஒரு மன்னன் வந்து 900 பவுண்ட் எடை இருந்ததா அவர் செய்தி வந்து படிச்சிருக்காரு. இளங்கு மன்னர் வந்து ஒரு அவர் பெரிய அது பார்க்கணும். அது அவ்வளோ அந்த எடை இருந்தனால தான் இவ்வளோ பெரிய நீளமான கத்தியெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இருக்கும், அது வாய்ப்பு இருக்கு. அவங்க அந்த கத்தியை பயன்படுத்துறதுல பல இதுகள் அவங்களுக்கு நல்ல ஒரு பயிற்சி இருக்கிறதால எந்த பெரிய கத்தியும் அவங்க எடுத்து பயன்படுத்த முடியும். அந்த எங்க அது வந்து பின்னால் வந்த கத்திகள். இது நம்ம திப்பு சுல்தான் இந்த மாதிரி அந்த காலத்துது பழைய காலத்து கத்தியெல்லாம் கொடுமணல் தான் நீளமாக கிடைக்குது நமக்கு. 2வது அந்த ஒரு சேரவேந்தன் வந்து இது மார்பை குத்தி முதுகில் போய் நின்றுச்சு அப்படின்னு சொல்கிறான் இல்லை. அதனால் வடக்கிருந்து உயிர் தோன்றாங்க. அப்போ மார்பு குத்தி முதுகு தாண்டி போகிற அளவுக்கு அந்த வேகமாக வீசுகிற தன்மை அவங்களுக்கு இருந்திருக்கு. கரிகாலன் வீசினது அந்த மார்பில் தச்சு முதுகு பக்கம் போயிடுச்சு, அந்த பக்கம் போய் நின்றுச்சு. இது வந்து மார்பில் தச்சு தான் போச்சு. இருந்தாலும் அவனுக்கு முதுகில் வந்து பட்டுச்சே. இது வந்து இப்போ ஒரு வீரனுக்கு அழகு இல்லைன்னு ஒன்றாம் நோன்பு இருந்து இறந்து போகிறான். இப்போது அந்த அந்த பொருள்களை பயன்படுத்துகிற இதுவும் சக்தியும் இதுவும் அவங்களுக்கு இருந்திருக்குன்னு அதுலேருந்து தெரியும். அரசின் தோற்றத்தில் நீங்கள் இலக்கிய சான்றுகள் தான் பற்றி பேசணும் நிறையா. இந்த தொல்லியல் சான்றுகள்லாம் என்ன, எப்படி, அதை பற்றி? தொல்லியல் சான்றுகளில் வந்து கொடுமணல் மட்டும்தான் என்னால் எடுத்துக்க முடியும். ஏன்னா அது வந்து தான் குடி, வேல், அப்புறம் வேந்தன்ற அடிப்படையில் பாலநிலைகள் கிடைக்குது. முதல்ல குறியீடுகள் கிடைக்கும். அது குடியை குறிக்கிறது. ஒரு குறியீடு ஒரு குடிக்கு உரியதுன்றாங்க. நீங்கள் அங்கே இருக்கிற புதைக்குடியில் பார்த்தீங்கன்னா 100 பானைகள் இருக்குது. 100 பானையில் ஒரே குறியீடு தான் இருக்கும். அதனால் அந்த குடியை சேர்ந்தவன் அந்த தலைவனுக்கு அவனுடைய காணிக்கையாக வைக்கிறான் போய். ஒரு சிலரில் பேர் கூட எழுதியிருக்காங்க ஒரு சிலரில். அதனால் ஒரு குறியீடு ஒரு குடிக்கு என்று எடுத்துக்கொண்டால் கொடுமணல் இதுவரையிலும் தோணின போது 30 குறியீடு நமக்கு கிடைக்குது. 30 குடிகள் அங்கே இருந்திருக்கு அந்த கொடுமணலில். அது அந்த ஆழம் கீழே இருக்கிற பாலம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எழுத்து வரும். எழுத்தும் குறியீடும் சேர்ந்து வரும். ஒரு இதில் சட்டி போட்டிருப்பான், பக்கத்திலே கோன்னு எழுதியிருப்பான். ஒரு இதில் சீப்பு மாதிரி போட்டிருப்பான். இது ஸ்ரீலங்காவிலையும் கிடைக்கிது கல்வெட்டில். அது வந்து வேல் இந்த மாதிரி தலைவரை குறிக்கிறதுக்கு அதை அந்த சீப்பு போடுறாங்க கூட. அப்புறம் வட இந்தியாவில் வந்து ஸ்வஸ்திக் போட்டு அது கூடவே திசன் எழுதியிருக்காங்க. அதனால் ஸ்வஸ்திக் போட்டாவே திசன் ஒளியை தான் குறிக்கும்.
அந்த குறியீடு அந்த மாதிரி அவங்க எடுத்திருக்காங்க. ஸ்ரீலங்காவிலும் இது கிடைக்குது, இந்த மாதிரி கிடைக்குது நிறைய. அவர் பரணவதானா என்ன பண்ணிட்டாருன்னா, அதாவது இன்னைக்கு இருக்கிற ஸ்ரீலங்கா பிரச்சனைக்கு அவர் தான் முதல் திட்டவர். அவர் என்ன பண்ணாருன்னா, தமிழர்களை தாக்கி எழுதுறது அவர் அந்த கல்வெட்டாய்விலே தமிழர்களை தாக்கி எழுதுன்ற குறியோடவே அவர் எழுதுவார் எல்லாத்தையும். வேல்னு வந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த வேல்ன்ற அந்த எழுத்தை வேலுன்னு வாசித்தார். அது வேல் கிடையாது, ப்ராப்பர் நேம் வேலுன்ற ஒரு பேர் அது அப்படின்னு அவர் வாசிக்கிறார். ஏதோ ஒரு ஊரில் ஒரு கல்வெட்டு கிடைக்குது, அதில் என்ன ஆயிடுச்சுன்னா இப்படி போட்டு அந்த லா வந்து இப்போ இருக்கிற லாவுடைய பழைய வடிவம் இப்படி போட்டு இப்படி போகும், சைடில் இப்படி இருக்கும். இது இப்படியே இருந்தால் வேலுன்னு எடுத்தாக்கா இந்த குறியீடு ஓகே. என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு இடத்துல இப்படி போடுறான் மேலே, அது வேலி லீன்னு வரும். அதுக்கு வேலின்னு இல்லை, லீ. இப்போ எப்படி எடுப்பீங்க அதை வேலுன்னு? அவர் அதுக்கு என்னென்னமோ பிறண்டு உருண்டு தப்பாக எழுதலாம், அப்புறமா திருத்தினா என்னமோ எழுதுறாரு அவர். அவருடைய எய்ம் வந்து தமிழர்களை தாக்கணும், அதில் வந்து தமிழர்களை மட்டம் தட்டணும். தமிழர்கள் தான் சிங்களவர்களுக்கு கொடுமை செய்தாங்க, அது ஏழோல சிங்கன்னு ஒருத்தவரமா என்னமோ அவங்க வந்து தான் நம்ம இவங்கள வீரர்களை கொண்டு குவிச்சாங்க அப்படின்ற மாதிரி கொண்டு போவார். இன்னொரு இடத்துல ஒரு பெண் வந்து பலரை மணந்து இருந்தாலும் ஒரு கல்வெட்டில் வருது. இவர் கிண்டலாக எழுதுறாரு, இது தமிழ் பெண்ணா சிங்கள பெண்ணான்னு எனக்கு தெரியல. இல்லை தமிழ் பெண், அது கட்டினது சிங்களவர்களா தமிழர்களா என்பது தெரியவில்லை. இது கிண்டல் பண்ணி எழுதுறாரு. இந்த இதுதான் ஸ்ரீலங்காவில் இந்த இன பிரச்சனைக்கு வித்துட்டு இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியில் எழுத போயிடும். அது ஹிஸ்ட்ரி எப்படி பயன்படுத்துகிறாங்கிறது இது ஒரு உதாரணம். அது மாதிரி பார்க்கும்போது நமக்கு பல செய்திகள் அகழ்வாராய்ச்சி வச்சு தான். இப்போ வந்து கரிகாலனை பற்றியோ அல்லது வேலை பற்றியோ ஒரு செய்தி வந்துன்னா நமக்கு வந்து வேலுங்கிற அந்த சொல் பொறிச்ச ஓடு எந்த பாலநிலையில் கிடைக்குது. அது கிமு 1 நூற்றாண்டு, கிபி 4ஆம் நூற்றாண்டு. ஒரு செய்தி நான் சொல்ல வந்துட்டேன். தக்ஷசீலத்தில் வந்து கொங்கு நாட்டு மணி கல் அது வந்து அக்கமையரான இங்கிலீஷில் பேர், தமிழில் கடல் நீல பச்சைக்கல்னு பேர். அந்த கல் அங்கே கிடைக்குது. அவங்க ஒரு டேட் கொடுத்துருக்காங்க அந்த கல்லுக்கு, கிமு 4ஆம் நூற்றாண்டு. அப்போது கொங்கு நாட்டில் இந்த மணிகளை செய்கிற பழக்கம் கிமு 4ஆம் நூற்றாண்டிலே வந்துச்சுங்கிறது ஒரு இது. இந்த வேல்டூரியா வைடூரியா ஆச்சுன்ற அந்த சொல்லு அவங்க பாணினி இதில் அது வருது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வேல் அமைப்பு வந்து கிமு 4-5 உருவாயிடுச்சு இந்த நாட்டில் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். ஆனால் இலக்கியத்தை வச்சு நம்ம உறுதியாக எதுவுமே சொல்லலாம். அது சான்றுகள் உறுதிப்படுத்தினால் வழியே. அதேமாதிரி அதிக சத்திய புதோ அதிக நெடுமானஞ்சி அதில் பல சந்தேகப்படுறாங்க, அப்படி கிடையாது இப்படி கிடையாதுன்றாங்க. ஆனால் உண்மையில் அது வெட்டப்பட்ட கல்வெட்டு தான் பழைய காலத்திலே. அதில் சத்திய புதுங்கிற சொல்லு வந்து அசோகன் கல்வெட்டில் இருக்குது. அந்த கேரள புத்தரகா, சத்திய புத்தரகா, பாண்டியகா, இந்த மாதிரி சோழகான்னு போகும். அதில் கேரள புத்தரகா அடுத்தது சத்திய புத்தரகா வருது. இவங்க தான் அதில் சத்திய புதம் தான் இருக்குது அசோகன் கல்வெட்டுலேயும். அது கிமு 3ஆம் நூற்றாண்டு டேட் பண்ணியிருக்காங்க, அது அவருடைய காலம். அதே சொல் வந்து இங்கே தமிழ்நாட்டில் பயன்படுத்தியிருக்காங்க. அதனால் அந்த காலம் இருக்கலாம், அல்லது ஒரு நூற்றாண்டு பின்னால் இருக்கலாம், எதுன்னு நம்ம சொல்ல முடியல. அந்த மாதிரி அந்த கல்வெட்டு வச்சு தான் நம்ம டேட் பண்ணணும். இந்த மாதிரி இந்த ஆர்கியலாஜிக்கல் எவிடன்ஸ் இல்லாமல் நீங்கள் ஒரு டேட்டிங் கொடுத்தீங்கன்னாக்கா வெளிநாட்டார் ஏற்றுக்கவே மாட்டாங்க. நாளைக்கு அது விழுந்து போயிடும். ஆசைக்கு ஒன்றா என்னோட சொல்லிக்கலாம், ஆனால் உண்மைன்னு வரும்போது பிரச்சனை ஆகிடும். கரிகாலனுக்கும் கரூருக்கும் இல்லை, கிள்ளிவளம் தான் வந்தான் மதம் பிடிச்ச யானை உள்ளே வந்துச்சு அப்படின்னு ஒரு செய்தி சங்க இலக்கியத்திலே வருது. அப்போ மோசிகரனார் கூட இருக்கும்போது அவன் வந்து யானை படையெடுத்து வரல, மதம் பிடிச்சி உள்ளே வந்துச்சுன்னு அவர் சொல்கிறார். காரணம் சொல்கிறார் உள்ளே வந்த பிறகு. அதில் தான் நாடு கிழவோனேன்னு வரும். அந்த பாட்டு முடியும் போது என்னமோ நாடு கிழவோனேன்னு முடியும். அந்த நாடு கிழவோன்னு வரும்போது கிழவோன் கிழான் கிழார் இந்த மாதிரி அதை எடுத்துக்கிட்டு வேந்தர் வேலையில் உருவாகிறதுக்கு முன்னே கிழார்கள் தான் இருந்தாங்க ஒவ்வொரு ஊர்லேயும். அது வந்து ஒரு ஜனநாயக முறையில் நடந்துக்கிட்டு இருந்ததுன்னு KN சிவராஜ பிள்ளை அவருடைய கிரானாலஜி ஏர்லி தமிழ்ச்சியில் எழுதுறாரு. இந்த ஜனநாயக அமைப்புகளை தான் வேந்தர்கள் அழித்து ஒழித்து அதுக்கு மேலே ஸ்டேட்டை உருவாக்குனாங்கன்னு எழுதுவார். எங்கிலீஷ் மனசில் வச்சுக்கிட்டு எழுதுறாருன்னு நினைக்கிறேன் அவருடைய நூலில். அதுக்கு மேலே அவர் வந்து விரிவாக போகலை. அப்புறம் ஒவ்வொரு வேந்தர் இதில் ஜெனரேஷன் போட்டுருவார். முதல்ல எந்த மண்ணா, அடுத்து எந்த மண்ணா, அந்த மண்ணா, அப்படி போகும். ஆனால் அவர் ஒரு வகையான நல்ல திங்கிங் அது தொடக்கி வச்சார் அவர். அதுக்கு பிறகு பின்னால் சிவத்தம்பி இவங்களாம் தான் முயற்சி பண்ணுறாங்க தொடர்ந்து செய்யணும்னு. இன்னும் செய்ய வேண்டியிருக்குது, இதுக்கு மேலே நிறைய செய்ய வேண்டியிருக்குது ஸ்டேட்டை பற்றி. இது வந்து ஒரு பிகினிங் தான், ஆரம்பம் யூகம், இவ்வளோ தான். உறுதியான சான்றுகள் கிடைக்கிற போது தான்
நமக்கு வந்து இதுவாக தான். ஆனால் நமக்கு இருக்கிற நிலைமையை பார்த்தா உத்தியான சான்று கிடைக்காதே போயிடும் மாதிரி தான் போகுது தமிழ்நாட்டு நிலைமை. எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருக்காங்க சைட்டை போட்டு, ஆர்கியாலஜி சைட்டு பூரா. அது அழிஞ்ச நிலைக்கு நம்ம என்னத்தை செய்ய முடியும்? இல்லைன்னா கம்பேரிட்டிவ் மெத்தேடு அந்த இது வடநாட்டு ஸ்டேட் இப்படி உருவாக்கி அங்கேயும் கூட ரோமிலா தாப்பர் என்ன சொல்லுதுன்னா மெட்ரோபாலிட்டன் ஸ்டேட் தான், முழு ஸ்டேட்டு இல்லைன்னு. அசோகனை சொல்லும்போது மகதராஜான்னு தான் சொல்லுது, சக்கரவர்த்தி நாங்கள் சொல்லலை. இப்போ எல்லாரும் சக்கரவர்த்தின்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அது கிடையாது. மகதராஜான்னு கல்வெ அவங்க இலக்கியங்களையும் இதுலேயும் வருது. அப்போ அவர் என்ன செய்திருக்காரு அசோகா, அந்த இது பாடலிபுத்திரம் மகதம் இந்த மட்டும் அவர் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு அதுக்கெல்லாம் இருக்கிற பகுதிகளில் இருக்கிற தலைவர்களை காணிக்கை மட்டும் வாங்கிட்டு நீ என்னென்ன பண்ணிக்க, இது ஒரு அமைப்பு. அதாவது ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம போய் ஸ்ட்ரக்சரமாக நீங்கள் ஸ்டேட்டுன்னு உருவாகி இந்த ஸ்டேட் அமைப்பை அங்கே கொண்டு போகணும்ல, கொண்டு போகிறதே கிடையாது நம்ம ஈவன் தமிழ்நாட்டிலையும். ஏதோ காணிக்கை கொடுத்துட்டு நீ எதுனா உன்னுடைய இது மாதிரி நீ செய்துக்கோ அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க. அப்படிங்கிறது தான் அந்தம்மா மகதத்தை பற்றி சொல்லும்போது சொல்லுது. அஜாதசத்ரு லிச்சவி அடிக்கிறாருன்னு பல இதுகளை தாக்கி இது பண்ணுறாரு. இருந்தாலுமே வந்து அந்த ஸ்டேட் அங்கே இருக்கிற நிலையில் லிச்சவிக்கிட்ட காணிக்கை தான் வாங்குறாங்க. அவங்க இவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். அவங்க வருமானத்தில் ஒரு பகுதி எனக்கு கொடுத்துது, நீ எதனா பண்ணிட்டு போ அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரியான இது சொல்கிறது மெட்ரோபாலிட்டன் ஸ்டேட்டுன்னு அதுக்கு பேரை கொடுக்குறாங்க. ஸ்டேட்டு வந்து சொல்லும்போது ரூடிமெண்ட்ரி ஸ்டேட்டு, ப்ரீ ஸ்டேட்டு, புரோட்டோ ஸ்டேட்டு, செகண்டரி ஸ்டேட்டு, இப்படி ஒரு 10 இலக்கணம் சொல்லுவாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு இலக்கணம் இருக்குது ஸ்டேட்டை பற்றி சொல்லுவாங்க. இலக்கிய ஆராய்ச்சியாளர்கள் வந்து மனுநீதி சோழன், சிபி சக்கரவர்த்தி, கரிகால் சோழன் இப்படி சொல்லிட்டு வர்றாங்க. இது வந்து சரித்திர ஆராய்ச்சிக்கு இல்லை தொல்பொருள் ஆராய்ச்சியில் அதை ஏற்றுக்கிற மாதிரி ஏதாவது கருத்து. அதாவது இது வந்து ஆரிஜின் மித்துன்னு வாங்க. இது ஆராய்ச்சியில் சமூக ஆராய்ச்சி இதே மாதிரி ஸ்டேட் ஆராய்ச்சியில கூட இதுக்கெல்லாம் பேர் ஆரிஜின் மித்து. தன்னை உயர்ந்தவனாக காண்பித்துக் கொள்வதாக இந்த அரசன் வந்து உயர்ந்த பரம்பரையில் வந்தான்னு சொல்லியதுக்காக சிபி சக்கரவர்த்தி வழி வந்தவனாங்க. அவன் வந்து தன்னுடைய சதையே அறுத்து கொடுத்தான் புறாவுக்கு, அப்படியான மன்னன் வழியில் நாங்கள் வந்தவங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இதை கதை இது வந்து உண்மைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. அதே நேரத்தில் கொஞ்சம் வந்து பெருமைப்படுத்தியதுக்காக இது சொல்லியிருக்காங்கன்னு தான் எடுக்க முடியும். அந்த ஸ்டேட் ஃபார்மேஷனில் இது ஒரு முக்கியமான இது ஆரிஜின் மித்து. இருக்க முடியாது, ரொம்ப ரேர். அப்படி இருந்தாக்கா அதாவது அதான் சொல்றேன், இலக்கியத்துல வந்து அவங்க பாடுறதுடைய நோக்கமே இந்த அரசன் வந்து இவ்வளவு பெரிய பரம்பரையில் வந்தவன் சொல்றதுக்காக பாடுறது, ஒரு கற்பனையான இது, அது பெருமைப்படுத்துறதுக்கு. ஏன்னா மக்கள்கிட்ட அது வந்து அந்த பிரச்சாரம் செய்யறாங்க, இவன் வந்து கடவுளோட சம்பந்தப்பட்டவன், கிருஷ்ணன் வழியில வந்தவன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு நோக்கமே. அது ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, இப்போ வந்து சொல்ல முடியாது. ஆனால் அது நோக்கம் அதான், அவங்கள வந்து இந்த மாதிரி பெருமைப்படுத்தி பேசுறதுடைய நோக்கம் மற்ற குடிகளை ஏற்றுக்கணும். ஏன்னா மற்ற குடிகளை இவங்க ரத்த உறவு கிடையாது, அவங்க வந்து வேற குடி, அவங்கள ஜெயிக்கிறாங்க. அவங்கள ஏற்றுக்கிற போது என்ன நினைக்குதுன்னா, அந்த குடியினுடைய ராஜா இந்த குடியினுடைய ராஜாவுக்கு மச்சானா இருந்தான் ஒரு காலத்தில் ஒருத்தன் அப்படின்னு பாடுறாங்க. இந்த 2 குடிக்கும் ஒரு சம்பந்தம் இருந்ததுன்னு ஒரு பொய்யான ஒரு கதையை உருவாக்கி பாடுறாங்க. அது வந்து இந்த மக்கள்கிட்ட போகும்போது இந்த மாதிரி நம்ம அந்த இதுக்கு சேர்ந்தவங்க போல இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி நீங்கள் சைவ கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா யானை அரக்கன் வந்து சிவனை இது லிங்கத்தை கும்பிட்றாருன்னு புராணம் பாடுறாங்க. யானை அரக்கன் அங்கே ஒன்றும் கிடையாது, யானை கூட்டத்தார். அது யானை பேரை வச்சுக்கிற ஒரு கூட்டத்தார். அந்த கூட்டத்தார் வந்து அந்த சிவனை கும்பிட்ட மாதிரி இவங்க ஒரு கதை படைக்கிறாங்க. அப்போ நம்ம ராஜாவே போய் கும்பிட்ட போது நம்ம தெய்வமே அவளை கும்பிடுதுன்னா நம்மளும் போய் கும்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான். நீங்கள் பல கோயில் பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுகவனம், இந்த மாதிரி கிளி வண்ணமுடையார்னு கல்வெட்டில் வருது. இது காரணமே இங்கே இருக்கிற பழங்குடிகளை சைவத்துக்கு உள்ளே கொண்டு வர்றதுக்கான அது முயற்சி. அது மாதிரி அரசு உருவாகும் போது அந்த குடிகளை தன்னுடைய அந்த குறிப்பிட்ட வேந்தனுக்கு கீழே கொண்டு வரணுங்கிறதுக்கு இந்த மாதிரி கதைகளை பயன்படுத்துகிறாங்க. ரெண்டாவது, இது சம்மந்தம் இல்லாத இருந்தாலும் சில செய்தி சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம பார்வதி வந்து சிவனுக்கு மனைவியாக சொல்கிறாங்க. ஆனால் காஞ்சிபுரம் புராணத்தில் பார்வதி சிவனை கொண்டு வராது எப்படி? புராணங்கள் முக்கியமானது, யாருமே படிக்கிறது இல்லை. புராணங்களில் தான் ஒரு இந்த ஆர்த்தோடாக்ஸ் சைவிசம் சொல்கிறதுக்கு எதிராக இருக்குது. அது இவன் தான் சைவத்து கோயிலை பற்றி அது இருந்தாலும் நிறைய இந்த மாதிரி இருக்குது அந்த புராணங்களில். அதில் ஒரு இது கொலை பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் ஒரு உண்மை அதுக்குள்ள அவங்க சிவனை ஏற்றுக்கொள்ளவில்லை, மறுடை பண்ணுறாங்க. மறுடை பண்ணுற மாதிரியே கதை இருக்குது காஞ்சி புராணத்தில்.
இதுக்கு எப்படி நம்ம பொருள் சொல்றது? சிவன் வந்து பார்வதி மறுடு பண்ணனா ஏத்துக்க முடியுமா யாராவது? அது வேற இருக்கு, அது மாதிரி இருக்கு, நிறைய இருக்குங்க. அது மாதிரி உங்களுக்கு வந்து இந்தியன் சொசைட்டியும் தமிழ்நாடு சொசைட்டியும் உங்களுக்கு பழங்குடிகள் நிறைந்த ஒரு சொசைட்டி. அப்பப்போ அந்த அந்த சமூகத்துக்குள்ள கொண்டு வராங்க பழங்குடிகளை. இன்னைக்கு வரலையும் நடக்குது. அந்த பழங்குடிகளை உள்ள கொண்டு வரும்போது இந்த மாதிரி கதைகள்லாம் கற்பனை கதைகள் பயன்பட இது சொல்றாங்க. அத்திக்கும்பா கல்வெட்டு, அஸ்திக்கும்பா யானை குகை பேர். அவன் என்ன சொல்றான் தன்னுடைய கல்வெட்டுல, நான் மூசிகர்களை வென்றேன்றான். மூசிகர்னா எலி. எப்படி விநாயகருக்கு எலி வாகனமா வந்து நான் அதுல இருந்தே தெரியும். இந்த மாதிரி சமூக அமைப்பு அந்த சமயத்துல எப்படி இருந்தது? சமூக அமைப்பு குடிநிலை, குடினா என்ன சொல்றது, பழங்குடிகள் நிறைந்த சமூகமா தான் அது இருந்தது. ஒரு சில பகுதியில் வளமிக்க பகுதியில் வளத்தை பயன்படுத்தி சிலர்கள் வந்து வேளிராக மாறுறாங்க, சிலர் வந்து வேந்தராக மாறுறாங்க. அப்படி மாறுற நிலையிலும் கூட இந்த இதுக்குள்ள அரசுக்குள்ள அடங்காத பல பழங்குடிகள் தமிழ்நாட்டில் அப்போ இருந்தாங்க. அது இன்னும் பழைய குடியமைப்பிலே இருந்தது. சங்க இலக்கியத்தில் சில இடங்கள் அது குறிப்புகள் அங்கங்கே வருது. அதுதான் மகள் மறுத்தல் ஒன்று சொன்னேன். அது குடிதான், பழங்குடியாக இருக்காங்க அவங்க. மகளை நான் வேந்தன் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது. ரெண்டாவது நடுகள், மாடுபிடி சண்டை, அதை பற்றிய செய்திகள் நமக்கு நிறைய கிடைக்குது. இது சங்கம் லிட்டரேச்சரில் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பழங்குடி வந்து அரசு விட பவர்ஃபுல்லாகவும் இருந்திருக்காங்க. சில இடங்களில் அவங்களுக்கு ஜெயிக்க முடியாத நிலையும் இருந்திருக்கு. அந்த மாதிரி தான் அங்கே இருந்தது. ஈவன் சோழ காலம் வரையில், சோழ காலத்தில் தான் இடங்கை வலங்கைன்னு பேரை உருவாக்கி 98 ஜாதி இடங்கையிலையும் 98 ஜாதி வலங்கையிலையும் இருக்கிற மாதிரி அந்த பழங்குடிகளை ஜாதியாக மாற்றி விடுறாங்க. இல்லை, தொல்காப்பிய புறத்திணைகளில் வந்து சில செய்திகள் நமக்கு கிடைக்குது. சில செய்திகள் வந்து வேற விதமாக இருக்குது அவர் சொல்கிறதுக்கு. ஏன்னாக்கா இப்போ வந்து முதல்ல மாடுபிடி சண்டை, அப்புறமா வரிசையாக போர் நடந்தது, முறைப்படி நடந்ததுன்னு சொல்கிறதெல்லாம் கிடையாது. மாடுபிடி சண்டை முல்லை நிலத்தில் நடந்தது, வேறு சண்டைகள் கோட்டைங்கிறது அங்கே நடந்தது, உடினை இதெல்லாம் அங்கே நடந்தது. இந்த மாதிரி தனித்தனியாக நடந்தது. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, வரிசையாக சொல்கிறார். அப்படின்னாக்கா ஏன் வந்து ஒரு பாட்டில் ஆவும் ஆணியர் பார்ப்பன மாக்களும் அப்படின்னு சொல்லலாம் இல்லை? ஒரு பாட்டில் எங்களுடைய அன்பு விட போகிறோம், நீங்கள் எல்லாம் பாதுகாப்பான இடத்துக்கு போகணும், ஏன் மாட்ட சொல்கிறான்? அது சரி. அதை வந்து இந்த ஒரு போருக்கு இன்னொரு போருக்கு எந்த தொடர்பும் இல்லைன்ற அது சொல்றேன். வருது வருது வருது. வஞ்சியில வந்து நிலத்தை ஆக்கிரமிக்கிற போட்டு வெச்சில பார்த்தீங்கன்னாக்கா காளையார் பின்னர் காளையார் தனிமனித அந்த வீரன் நடிகர்கள் வர்றது, கொட்டவெடிவோ வேலன் விளையாடு வருது, எல்லாம் அங்கே வருது. இப்போ அந்த ஒரு வளர்ச்சி போக்கே பார்த்தா ஒரு அரசு வழக்கத்தில் வளர்ச்சி போக்கு வந்து சொல்றது மாதிரி தான் இருக்கா? இல்லை, வளர்ச்சி போக்கு வந்து அந்த வளர்ச்சி போக்கு இருந்ததுன்னு நம்ம சொல்லலாம். நம்ம இன்னைக்கு இருக்கிற ஆராய்ச்சி வச்சு அவர் தொல்காப்பியரை சொல்லும்போது இந்த தமிழ்நாட்டில் எத்தனை வகையான போர் முறை இருந்ததுங்கிறது சொல்றதுக்கு வந்தாரே தவிர இந்த வளர்ச்சியா வந்ததுன்னு சொல்றதுக்கு அவர் இல்லை இல்லை. அவர் சொல்ல வந்தது இதுனா இதுனா இதுன்னு சொல்றாரு, அவ்வளவுதான். அந்த வளர்ச்சி இந்த மாதிரி வளர்ந்ததுன்னு அவர் சொல்ல இல்லை. இல்லை, வந்திருக்கு. இவர் தமிழனர் தான் இந்த கருத்தை முதல்ல வச்சார். இது வந்து அந்தந்த இதுகள் அங்கே தனித்தனியே பாடப்பட்டது தவிர போர் இந்த வளர்ச்சி கட்டத்தில் தான் நடந்தது, மாடு பிடிச்சிட்ட பிறகு அப்புறம் கோட்டை பிடிக்க போகிறதுன்றதெல்லாம் கிடையாது, அங்கங்கே நடந்தது பாடியிருக்காரு அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அது எனக்கு சரியானதாக படுது ஒன்று. ரெண்டாவது, தொல்காப்பியத்தில் வர பல செய்திகளில் முரண்படுறதுக்கான செய்திகளும் நமக்கு இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ வெச்சின்னு சொல்லிட்டு கரந்தை வந்து வெச்சிக்குள்ளே வச்சு பாடிக்கிறார். அது ஏன்னு தெரியல. அது ரெண்டும் ஒன்று தானா? அப்புறம் அதில் காந்தல்னு ஒரு கூத்து வரும். வேலன் வெறியாட்டு வந்து காலப்போக்கில் சங்க இலக்கியத்தில் காதல் சம்பந்தமான விஷயமா மாற்றிடுறாங்க. ஆனால் காந்தல் கூத்தில் வந்து போர் வெற்றிக்காக அது நடந்ததாக உரையாசிரியர்கள் எழுதுகிறாங்க. அது நமக்கு சங்க இலக்கியத்தில் எங்கேயுமே வரல. ஒன்று பிராமணர்கள் வந்த பிறகு வேத வெள்ளி செய்தால் வெற்றி பெறலான்னு மாற்றிருக்கணும் வேந்தர்களை, அல்லது இவங்க வந்து ஒரு சாதாரண நிலையில் இருந்த தலைவர்களுக்கு செய்த சடங்காக அது இருந்திருக்கணும். சின்ன நிலையில் அந்த உள்ளூர் சண்டைகள்,
அந்த பகுதியில் இருக்கிற அரசனை இந்த பகுதி அரசனை தாக்க போகும்போது இந்த காந்தல் குத்து இதெல்லாம் நிகழ்த்தி இருக்கலாம். காந்தல் குத்து நிகழ்த்தும் போது பெண்ணும் இருக்கிறார். அது பெண் இல்லைன்னு சிலர் எழுதுறாங்க. ஒரு சில இதுகள் வரும்போது அந்த பெண்ணையும் சொல்கிற மாதிரி வந்து அவள் தான் சொல்கிறா காந்தல் குத்து நிகழ்த்தணும். அதே மாதிரி இங்கே வேலன் வெறியாட்டு நிகழ்த்தும் போது பெண்ணு தான் சொல்கிறான். முதுவாய் பெண்ணில் தான் இந்த மாதிரி நடத்தினா அந்த பேர் தலைக்கு போயிடும் இந்த நோய் அப்படிங்கிறான். இந்த மாதிரி அந்த காந்தல் குத்து பற்றி செய்து அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், அதோட சரி. அதுக்கு வந்து பட்டினப்பாளையில் ஒரு இது வரும், வாடாவள்ளி வளம்பல தருவும் நாடு பல கடந்த பின்பு நீ வந்து காஞ்சிபுரத்துக்கு போய் சேருது. வாடாவள்ளி அப்படிங்கிறதுக்கு ஒரு கூத்து, அது வள்ளி கூத்து. இந்த வாடாவஞ்சி பூவாவஞ்சி இதெல்லாம் சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட செய்தி அறி குறிக்குது, அந்த பூவை குறிக்கல. அது மாதிரி வாடாவள்ளிங்கிற அந்த கூத்து வந்து நடக்கிற நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து போவேன். அதுக்கு ஒரே ஆசிரியர் என்ன சொல்றாரு, இழிந்தோர் காணும் கூத்து நடக்கிற இடமாகையால் அதை தொகுத்து சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்றாரு. பாடும்போது அவர் இழிந்தவர்னு சொல்லலை, அவர் நினைக்கல, இவர் எழுதுறார். ரொம்ப காலம் தள்ளி வந்த பிறகு அந்த கூத்து வந்து இழிந்தோர் காணும் கூத்துன்னு வரும். அது வந்து பழங்குடி கூத்து அந்த பகுதி. இந்த மாதிரி நிறைய செய்திகள் நீங்கள் பார்க்கும்போது சங்க இலக்கியத்துக்கும் தொல்காப்பியத்துக்குமே சில முரண்பாடுகள் இருக்குது. அதுக்கு காரணம் ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தா தான் தெரியும். சில உதாரணத்துக்கு நம்ம முல்லைத்திணையில் வந்து மாயம்னு சொல்கிற போது புறநானூற்று பாட்டில் நடுகள் தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி குறிஞ்சி திணையில் முருகனை சொல்கிறாரு தொல்காப்பியர். ஒரு நம்ம இளம்பூரனர் என்ன சொல்கிறாருன்னா அதுக்கு வந்து கொற்றவையும் நில தெய்வன்ற அந்த அந்த உரையில் அவர் சொல்லிட்டு வரும்போது, ஏன்னா கொற்றவை நிலைன்னு ஒன்று வருது அந்த வெற்றி திணை வரும்போது வருது. அந்த வந்து கொற்றவையும் வந்து குறிஞ்சி திணை நிலத்துக்கு இது தெய்வம் அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறார். நீங்கள் நடுகள் கிடைக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கொற்றவை நிறைய கிடைக்கும் உருவங்களே. கோயில்கள் இருக்குது அது வேற, நடுகள் பகுதியில் கிராமத்தில் அந்த ஊர் மக்கள் செய்து வழிபட்ட கொற்றவை இருக்குது. தொல்காப்பியத்தில் இடைச்சல்களை வந்தது உண்மை, சில முரண்பாடுகள் சங்க இலக்கியத்தில் முரண்பாடுகள் உண்மை. ஆனால் பெரும்பான்மையாக சங்க இலக்கியமும் தொல்காப்பிய புல்லதிகாரமும் அந்த திணையோட தொகுப்பு பொருத்தி பார்க்கிற ஒரு பார்வைகள் மிக குறைவாக இருக்குது. அது இருக்குது. இன்னொன்று பிரச்சனை என்னென்னா, இவர் தேவப்பமி என்ன சொல்லியிருக்காரு, 3 தொல்காப்பியர் இருந்தாருன்னு சொல்கிறாரு. அது ஒரு பிரச்சனை இருக்குது, 3 தொல்காப்பியர் இருந்ததாக. அதனால் அந்த பொருளதிகாரம் பாடின தொல்காப்பியர் காலத்தில் என்னென்ன மாற்றங்கள் இருந்ததோ அதுக்கேற்ற மாதிரி அவர் பாடினாரா என்ன நமக்கு அவர் மூலியமா என்பனார் சொல்கிறது அந்த ஒரு பார்க்க அந்த பகுத்தறிவு ஒரு பார்வை வந்து இவன் அது சமணமே அதை கொண்டு வருது. பார்வை அது ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு பார்வை வருது உங்களுக்கு. அப்படி 2 திணைகளும் வந்து இப்போ அகத்திணையை பார்க்கும்போது இது புறத்தினை விட்டு பார்க்காது. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வந்து வேறு விதமாக பேசுகிறாங்க. அதே இருக்குது, பொருத்தி பார்க்க சொல்கிறாரு. பொருத்தி பார்த்துட்டு உடுப்பொருளை பாருங்க. அப்படி தொடர்புபடுத்தி பார்க்கும்போது நிறைய விடயங்கள் நமக்கு வந்து நிறையா நல்ல செய்திகள்லாம் இருக்கு. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் ஒரு விஞ்ஞானி. அதாவது சமூகத்தை பற்றி அவருடைய கருத்தை அவர் காலத்தில் இருந்த செய்திகள்லாம் தொகுத்து அந்த நூலில் கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. சிலது இடைச்செருகளாக இருக்கலாம் சில செய்திகள். ஏன்னா சாதி பற்றிலாம் சில சூத்திரங்கள் சொல்லும்போது அது இடைச்செருகள். சாதியே கிபி 10ஆம் நூற்றாண்டு தான் வருது. அதுக்கு முன்னே அந்த சொல்லே நமக்கு கிடையில. அது ஆனால் சாதியை பற்றி வரத்தெல்லாம் சொல்கிறாரு. அதுதான் இந்த மாதிரி சில இடைச்செருகள். அதை பிரிக்கணும் முதல்ல, எது இடைச்செருகள் எது வந்து அவர் பாடினது இதெல்லாம் இருக்குது. அது வேறு சொன்னீங்க 4ஆம் நூற்றாண்டு கிமு 4 கிமு 3ஆம் நூற்றாண்டுலேயே வந்து சமணம் பௌத்தம்லாம் வந்து இல்லை. இதில் கிமு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இது முக்கியமாக உங்களுக்கு சொல்லணும். கிமுன்னு சொல்லிட்டு வரும்போது கீழே குறைஞ்சிட்டே வரும். 4 முன்ன 3 பின்னால் வரும். கிபி வந்தால் தான் 3 முன்ன 4 பின்னால் வரும். கிமுன்னு வந்தால் 4 3 அப்புறம் 2 1 அப்படி போகணும். போகலாம். அது விட கிடைக்கிற சான்றுகள் அந்த சான்றையை திரும்பவும் ஆய்வு செய்தால் 6ஆம் நூற்றாண்டு காமிக்கலாம். அது தக்ஷசீல சான்று. கல்வெட்டில் வர்றது ஒரு இது. இந்த மாதிரி அந்த மணிகள் கிடைக்குது, கொங்கு நாட்டு மணிகள் அங்கே கிடைக்குது தக்ஷசீலத்தில். அது கிமு 4ஆம் நூற்றாண்டு அதுக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அப்போ எனக்கு இன்னொரு சொல்லுங்க. பழங்குடிகள் மற்ற குடிகளுடைய குறியீடுகள் அங்கே இருக்குங்க. ஆமாம். நம்ம என்ன பண்ணுறோம், அரசு வளர்ந்து வந்த பிறகு கூட அந்த பழங்குடிகள் இருந்ததாக அவங்க உற்பத்தி கொண்டு இருந்ததாகலாம் இருக்கு. அப்போ இந்த கொடுமண சான்று கூட வளர்ந்த நேரத்தில் கூட இருந்துக்கலாம் இல்லையா? இல்லை, அந்த சான்று எப்படின்னாக்கா கீழ் நிலையில் மட்டும் அது கிடைக்குது. உயர்ந்து வந்த பிறகு அது கிடைக்கல. அந்த தோண்டும் போது ஒரு இதுவாக நாங்கள் போட்டுட்டு போவோம் இல்லையா, கீழே இருக்குது பாருங்கள். குடிகள் வாழ்ந்த காலத்தில் இந்த குறியீடுகளாக அது இருக்குது. ஆமாம், பாலநிலை ஸ்ட்ராட்டிகிராஃபின்னு. இப்போ இந்த இது வந்து நேச்சுரல் சாயின்னு வச்சுக்கோம். முரம்பு
இதுக்கு மேலே ஒரு பாலம் வந்து குடிகளை பற்றி செய்திகளாக இருக்குது. இதுக்கு மேலே ஒரு பாலம் வந்து வேளிர் குடி ரெண்டும் சேர்ந்த மாதிரி செய்திகள் கிடைக்குது. இதுக்கு மேலே வர்றது வேந்தர் பற்றி கிடைக்குது. சில இடங்களில் கிடைக்கல, குடிகள் மட்டும் கிடைப்பாங்க. சில ஊர்களில் வேள் மட்டும் கிடைப்பான். இது வந்து என்னது அசமத்துவ வளர்ச்சின்றாங்க, சமச்சீரற்ற வளர்ச்சி. இந்திய சொசைட்டியும் சரி தமிழ் சொசைட்டியும் சரி ஒரே இதுவாக மாற்றம் ஏற்படல. மாற்றம் ஏற்படாத மக்களும் இருக்காங்க, மாற்றம் ஏற்பட்ட மக்களும் இருக்காங்க. அதாவது பட்டினப்பாளையம் வந்து திணை மயங்குதுன்னு ஒரு குறிப்பு இருக்கு. திணை அது திணை மயக்கம் இருக்குது. ஆனால் அவர் சொல்லுவார், அதாவது கோசாம்பி சொல்லும்போது இந்த சமச்சீரற்ற வளர்ச்சின்னு சொல்லும்போது தாகூர் நோபல் பரிசை பெற்றார் என்பதை அறிந்து கொள்ளாத சந்தால் பழங்குடிகள் அவர் வீட்டுக்கு பக்கத்திலேயே குடிசை போட்டு உட்கார்ந்தாங்க. இந்தியன் சொசைட்டினுடைய ரெண்டுமான ஒரு நிலையை சொல்லும்போது அவர் வீட்டு பக்கத்திலே இருந்தாங்க இந்த தொல்குடிகள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். எப்படி இந்த சமூகம் வந்து சமச்சீரற்ற வளர்ச்சியில் இருக்கு. இருக்கலாம் இல்ல அவர் ஏதோ வேலைக்கு கூப்பிட்டு இருக்கலாம், அது போயிருக்கலாம். ஆனா அவருக்கு முன்ன வாசுபடியில குடிசை போட்டு இருந்தாங்கன்னு ஒரு செய்தி அவர் சொல்றார். இந்த மாதிரி நம்ம சமூகம் அப்படி இருக்குது. இப்ப கொடுமணல்ல மட்டும் எழுத்து கட்சிதாலேயே கொங்கு நாடு முழுசும் எழுத்து பரவிச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது பர்டிகுலர் வணிகத்தலம், அதனால எழுத்து அங்க கிடைக்குது. கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா கிடைக்காது எழுத்து. அந்த மாதிரி அது இருக்கு. நிறைய சிந்துவெளி நாகரிகத்துல பல குடிகளுடைய குறியீடு அங்கேயும் கிடைக்குது. பல சைனாக்காரங்க வந்திருக்காங்க, இன்னும் யாரோ வந்திருக்காங்க. அங்கே சைனாக்காருடைய 2 எலும்புக்கூடு கிடைச்சிது. மற்றதெல்லாம் டிரிவிடியன் சொல்கிற ஆசலாய்டு எலும்புக்கூடுன்னு சொல்லுவாங்க அங்கே அந்த ஊரில். அது மாதிரி கலப்புகள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு செய்தி வச்சுக்கிட்டு ஜெனரலைஸ் பண்ண முடியாது நம்ம ஆர்கியாலஜி இதில். அது வந்து அந்தந்த பகுதிக்கான இதை தான் நம்ம பார்க்கணும். அது வந்துட்டு ரொம்ப கிளியராக டிவைட் பண்ணும்பொழுது சீஃப்க்கும் ஸ்டேட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னென்னா அதுக்கு ஒரு ஸ்டாண்டிங் இருக்கும். நீங்கள் இது திருவள்ளுவர் கூட ஆமாம் சொன்னேன், படைக்குடி அவரும் வந்துட்டு படையை தான் முன்னாடி வைக்கிறாரு. அரசுனா படையை தான் சொல்லுவார். இதுக்கும் இந்த வெஸ்டர்ன் கன்செப்ஷன் ஆஃப் ஸ்டேட்டுக்கும் நம்மளுடைய அரசுங்கிற கான்செப்டுக்கும் தொடர்பு இருக்காங்க. ஏன்னா இப்போ இந்த பின் காலனியத்துவத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய கலாச்சாரங்கிறது வேறு, அவங்களுடைய கலாச்சாரங்கிறது வேறு, பண்பாடு வேறு, எல்லாமே வந்துட்டு வெஸ்ட் இஸ் வெஸ்ட், ஈஸ்ட் இஸ் ஈஸ்ட் அப்படிங்கிற அந்த புரிதலோடு என்ன பண்ணுறாங்கன்னா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொன்னதுலேருந்து புரியும் பொழுது ஏதோ ரெண்டுத்துக்கும் ஏதோ ஒரு ஒருமைப்பாடு இருக்கிற மாதிரி தெரியுது. அப்புறம் இன்னொரு கேள்வி, இது வந்துட்டு இந்த மேற்கத்திய இலக்கியங்களில் பார்க்கும்பொழுது ஒரு 5ஆம் நூற்றாண்டு கிமு 5ஆம் நூற்றாண்டில் வந்துட்டு மிகப்பெரிய நாடகங்கள்லாம் எழுதப்பட்டது. அதுக்கு வந்துட்டு ஒரு விமர்சன நூல் வந்துட்டு 4ஆம் நூற்றாண்டுல இவர் எழுதுறாரு, அரிஸ்டாட்டில் எழுதுறாரு. அப்போ வந்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா இப்போ அந்த அரிஸ்டாட்டிலோட விமர்சன நூலை வச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னா ஷேக்ஸ்பியரோட நாடகத்தை வந்துட்டு மதிப்பீடு செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்படி மதிப்பீடு செய்யும் பொழுது ஷேக்ஸ்பியரோட நாடகம் வந்துட்டு அரிஸ்டாட்டில் விமர்சனத்துக்கு நிற்கவே இல்லை. அப்போ வந்துட்டு அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா திரும்ப ஒரு புது விமர்சனத்தை வந்துட்டு வரையறுத்து அதுக்கப்புறம் ஷேக்ஸ்பியருடைய பெருமையை பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே போல வந்துட்டு தொல்காப்பியங்கிற ஒரு விமர்சனம், அது ஒரு கிரிட்டிக்கல் டெக்ஸ்ட். அப்போ அந்த தொல்காப்பியம் வந்துட்டு ஒரு அதுக்கு பின்னாடி இருந்த இலக்கியங்களை பற்றியான ஒரு விமர்சனம். அதுக்கு பின்னாடி வந்துட்டு தொல்காப்பியத்துக்கு அடுத்தது ஏதாவது விமர்சனங்கள் வந்திருக்காங்க. வந்துட்டு தொல்காப்பியத்தை பேஸ் பண்ணி தான் பின்னாடி வந்த இலக்கியத்தையும் விமர்சனம் பண்றாங்களா? இல்லை, புறப்பொருள் வெண்பாமாலைன்னு ஒரு நூல் இருக்கு. அது வந்து தொல்காப்பியர் எழுதி ஒரு 1000 வருஷம் கழிச்சு அதை எழுதுறாரு. அதில் வந்து நிறைய தொல்காப்பிய இதுக்கு மாற்றதான் பல விஷயங்கள் அதில் சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த நாடகங்கள், அப்புறமா கிரேக்க இது முறை, விமர்சன முறை, இதெல்லாம் பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம இதில் அங்கங்கே உரையாசிரியர்கள் சொல்கிறது தான் நமக்கு துண்டாக கிடைக்குதே தவிர ஒரு வரிசையான அல்லது ரொம்ப முழுமையான ஒரு விமர்சனமாக நம்ம வந்து கிடைக்கல. அவங்க காலத்து செய்திகளை உள்ள சேர்த்து நச்சினாருக்கு நேர் எல்லாம் போகிறேன். இன்னும் பல தொல்காப்பிய உரை எழுதும்போது தொல்காப்பியத்தையும் விட்டு கொடுக்காம நம்ம இதையும் சேர்த்து அந்த உரையில் எழுதுகிறாங்க.
ஆனால் இறையனார் கலவியல்னு ஒரு நூல் வந்திருக்கு, அது அகத்தினை பற்றி தான் இருக்குது, புறத்தினை பற்றி அது ஒன்றுமே இல்லை. ரெண்டாவது, படை ஒரு அரசுன்னு இருந்தால் படை இல்லாமல் அரசு இருக்கவே முடியாது. நீங்கள் முரண்பட்ட வகுப்புகள் இருக்குது, அது நீங்கள் பழங்குடிகளே முரண்பட்ட குடிகள் தான், ஒருத்தர் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க என்ன இருக்கும். அந்த மாதிரியான முரண்பட்ட குடிகளை ஒரு ஆட்சிக்கு கீழே கொண்டு வரும்போது அந்த குடிகளை அடக்கி ஆடுறதுக்கு படை நிச்சயமாக இருக்கணும். சங்க இலக்கியத்தில் என்ன பிரச்சனைனாக்கா 4 படைகள் அதெல்லாம் சொல்கிறாங்க, போகிற போக்கில் புலவர்கள் 4 படைகள் உடைய நீ அறத்தோட ஆட்சி செய்யணும்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி வேளிர் படை இருந்ததை பற்றி செய்திகளும் நமக்கு கிடைக்குது, அவங்களும் வச்சிருந்த படைகளை பற்றி. அவங்க சில நேரங்கள் என்ன பண்ணலாம், வேந்தருக்கு போய் உதவி செய்கிறாங்க படைகள் அனுப்பி. ஈவன் மலையமான் வேந்தருக்கு நீ அனுப்பி அதனால் வர வருமானத்தில் வருகின்ற பொருள்களை எல்லாம் புலவர்களுக்கு நீ கொடுத்துடுற அப்படின்ற மாதிரி கபிலர் ஒரு இடத்தில் பாடுவார். ஆக அவன் வேந்தர்களுக்கு படையை அனுப்பியிருக்கான் திரட்டி, அல்லது அவனே வேந்தர்களுக்காக போய் சண்டை போட்டிருக்கான். அதான் ஓரியை கொன்று அந்த கொல்லிமலையை சேரலருக்கு கொடுத்தான்னு வரும் ஒரு பாட்டில். இது மாதிரி படை இல்லாமல் அரசு நிற்க முடியாது. தண்டம் ஒரு முக்கியமான இது அந்த அரசுக்கு இருந்தது. அது ஸ்டாண்டிங் ஆர்மியாக இருந்ததாங்கிறது நமக்கு உறுதியாக எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னாக்கா அசோகர் காலத்தில் அவங்க இதில் சம்பளம் கொடுத்து வச்சுருக்காங்க படையை. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் சம்பளம் கொடுத்து வச்சதுக்கான சான்று கிடைக்கல, அதனால் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது இருக்கலாம், அவ்வளோதான். மிகப்பெரிய வணிக தளமாக இருந்த இந்த சவுத் இந்தியாவில் அசோகருக்கு ஈஸியாக ஆக்கிரமிச்சிருக்காங்க. அதாவது அசோகர் வராதுக்கு காரணம் இப்போ இவர் பண்டைய இந்தியாவில் இவர் கோசாம்பி என்ன சொல்கிறாருன்னா, அந்த இயற்கை காடுகள் என்னமோ சொல்கிறார், நிறைய அடர்த்தியான ஒரு நிலையில் பீடபூமிக்கு மேலே ஒரு உயர்ந்த ஒரு மலைகளில் தானே இருக்கிற நிலையில் அசோகர் அதுக்கு மேலே போக விரும்பலை அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி போகிற போக்கில் சொல்கிறார். ஒன்று. ரெண்டாவது, படையை வணிகர்களும் வச்சுக்கலாங்கிறது தென்னிந்தியாவில் மட்டும்தான். வணிகர்களே படையை வச்சுருந்தாங்க. நீங்கள் முல்லைத்திணை பாட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வயவரோடு போகிறாங்கன்னு வரும். வயவரோடு போகும்போது அந்த மறவர்கள் அங்கே இருக்கிற காட்டில் இருக்கிற கொள்ளையடிக்கிற மறவர்கள் வயவர்களை வெட்டி பொருளை கவர்ந்து போனாங்க அப்படின்லாம் வருது. அந்த இதில் வணிகர்கள் பற்றி சொல்லும்போது தென்னிந்தியாவுக்கு மட்டும்தான் படை வச்சுக்கிற உரிமை இருந்தது வணிகர்களுக்கு, வேற எங்கேயுமே கிடையாது. வருது வருது சொல்காப்பியத்திலையும் வருது. அப்போ வேளாண்மையும் இங்கே சிறந்து வருது, வணிகம் சிறந்து வருது, இதுக்குள்ள ஒரு முன்பாடு வருது, அது இருக்குது. அப்போ இப்போ இதில் நல்ல ஒரு பொருளியல் வளர்ச்சி இருக்கு. அப்போ நான் அசோகர் மட்டும் சொல்லணும், முடிவுள்ள அரசு பேரரசியல் சந்தோஷம் அந்த மாதிரி காலகட்டத்தில் இவ்வளோ ஒரு வளமான இடத்த எப்படி வளமான இடத்த ஏதோ ஒரு கப்பம் கட்டணும், இல்லை பிடிக்கணும், ஏதோ நடந்துக்கணும் இல்லையா, அதில் ஒரு ஹிஸ்டாரிக்கல் விஷயம் இப்படி உண்டாவே கிடைக்கணும். அதான் இது ஒரு காரணத்தை அவர் சொல்கிறார். அந்த சமீபத்தில் அதை ஏற்கனவே படிச்சிருக்கேன், சமீபத்தில் எதுக்கோ படிக்கும்போது இந்த மாதிரி ஒரு காரணத்தை அசோகன் அதுக்கு மேலே போகாததுக்கு ஒரு காரணம். ரெண்டாவது, கலிங்கத்து மேலே படையெடுத்தது ஒரு காரணம் என்னென்னா, தாமிரலிப்தின்னு ஒரு இடம் இருக்குது, இப்போ தாம்லோக்குன்னு அதுக்கு பேர். அது வளமான ஒரு வணிக கடற்கரை பட்டணம். அந்த தாமிரலிப்திக்கு கிழக்கிருந்த வணிகர்கள், மேற்கு ஏதாவது ரோம் போன்ற இடங்கள்லேருந்து வர வணிகர்கள் இவங்கெல்லாம் அங்கே தங்கி வாணிகம் செய்திருக்காங்க, பெரிய நகரத்தை தோண்டி எடுத்திருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் உள்ள குறை என்னென்னா, நம்ம நகரங்கள் பூராமே தொடர்ந்து இன்னும் வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க மேலே, அதனால் தோண்டவே முடியல. எவ்வளோ